കർത്താവ് നമുക്ക് ഇന്ന് രാത്രിയിൽ 3 കാര്യങ്ങളാണ് ചെയ്തേക്കുന്നത്. இந்த ராத்திரியிலே கர்த்தர் 3 காரியங்களை செய்தார். ഒന്ന് നമുക്ക് ആയുസ് നൽകി. தேவன் நமக்கு நல்ல ஆயுளை தந்திருக்கிறார். രണ്ട് അവൻ നമുക്ക് ആരോഗ്യം നൽകി. ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். மூன்று ദൈവത്തെ ഉയർത്താൻ അവസരം നൽകി. தேவனை உயர்த்த நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹalleluya. ചിലർക്ക് ആയുസ്സുണ്ട്, ആരോഗ്യമില്ല. சிலருக்கு ஆயுஸ் இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லை. ചിലർക്ക് ആരോഗ്യമുണ്ട്, ആയുസ്സില്ല. ஆனால் சிலருக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் ஆயுள் இல்லாமல் போகிறது. ചിലർക്ക് ആയുസ്സും ആരോഗ്യമുണ്ട്, അവസരങ്ങളില്ല. சிலருக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு இந்த நேரம் கொடுக்கப்படவில்லை. இந்த ராத்திரியில் நீங்கள் 3 விதத்திலும் അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരാ. இந்த ராத்திரி நீங்கள் 3 நிலையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆயுசு, ஆரோக்கியம், அவசரம். தேவன் உங்களுக்கு ஆயுசையும் தந்து ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல சமயத்தையும் தந்திருக்கிறார். നമ്മൾ അതില്ല ഇതില്ല എന്ന് പറയുമ്പോൾ ഈ 3 വലിയ നന്മ നമ്മൾ മറന്നു പോവുകയാണ്. நாம் அது இல்லை இது இல்லை என்று நாம் अनेक காரியங்கள் சொல்லும்போது இந்த 3 பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதல்லே ഏറ്റവും വലുത്. இது தன்னையல்ல ഏറ്റവും വലുത്. இதுதானே மிகவும் பெரியது. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. നമ്മൾ വേറെ എന്തിന്റെയൊക്കെയോ പുറകിൽ ഇങ്ങനെ ഓടുകയാണ്. നാം എதற்கு വേറെ ഏതോ പിന്നാൽ നാം ഓടിക്കൊണ്ടിരിக்கிறோம். പക്ഷേ ഈ 3 കാര്യങ്ങളെ നമ്മൾ മറന്നു പോവുകയാണ്. இந்த 3 காரியங்களை നാം മറന്നു പോകുகிறோம். ഇന്ന് രാത്രിയിൽ ഈ തന്ന 3നെ ഓർത്ത് ദൈവത്തിനെ നമുക്ക് സ്തുതിക്കാൻ കഴിയണം. தேவன் தந்த இந்த 3க்காக தேவனை துதிக்க முடிய வேண்டும். ഇതിന് ദൈവത്തിന് നമുക്ക് നന്ദി പറയാൻ കഴിയണം. இதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல முடிய வேண்டும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എൻ്റെ ചെറിയ പ്രായത്തില്, என்னுடைய சிறு பருவத்தில் നല്ല വയസ്സായ ആൾക്കാർ ഞങ്ങൾക്ക് പറഞ്ഞു തന്ന നല്ല ഗുണപാഠങ്ങളുണ്ട്. வயதானவர்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல குணங்கள் உண்டு. நல்ல நல்ல பாடங்களுണ്ട്. நல்ல பாடங்களை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். അതിലൊന്നാണ്, அதுல ஒன்றுதான். ഇവിടെ ഉണ്ടോ നിങ്ങൾ எல்லாரும் இங்கே இருக்கிறீர்களா? ആമേൻ ആമേൻ. തന്നത് തിന്നിടുമ്പോൾ പിന്നെയും താതൻ തന്നിടും. അതായത് ദൈവം നമുക്ക് ഇപ്പോൾ തന്നത് നമ്മൾ കഴിച്ചു കഴിയുമ്പോൾ, தேவன் நமக்கு இப்பொழுது தந்திருக்கிறவைகளை நாம் புசித்து இருக்கும்போது പിന്നെയും ദൈവം തരും. இன்னும் ஆண்டவர் தருவார். നമുക്ക് വരുന്ന കുഴപ്പം എന്നു വെച്ചാ, நம்முடைய குறைபாடு என்னவென்றால், അയ്യോ ഇപ്പോഴിതല്ലേ ഉള്ളൂ, ഇനി അടുത്തത് എന്ത്? இப்பொழுது தானே இது, இனி என்ன? ഇപ്പോൾ ഇതല്ലേ ഉള്ളൂ, ഇനി എപ്പോഴാണ്? இப்பொழுது நமக்கு இருக்கிறது, இனி எப்பொழுதோ. പക്ഷേ പഴയ കാലത്ത് പൂർവ്വപിതാക്കന്മാർ പഠിപ്പിച്ചത് എന്താണ്? முற்காலங்களில் இவ்விதமாக சொல்லுவார்கள். പൂർവ്വപിതാക്കന്മാർ നമ്മളെ പഠിപ്പിച്ചത്, நம்முடைய பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, ഇപ്പോൾ ഉള്ളതിനെ ഓർത്ത് സ്തോത്രം പറ, നന്ദി പറ, പിന്നത്തതിനെ ഓർത്ത് വ്യാകുലപ്പെടണ്ട. இப்பொழுது இருக்கிறதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல், பின்பு உள்ளதை நினைத்து நீ கவலைப்பட. பின்பு എന്താണ് ആവശ്യം നമുക്കെന്ന് കർത്താവിന് അറിയാം. பின்னால் நமக்கு என்ன தேவை என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். അതിനെ ഓർത്ത് നമ്മൾ വ്യാകുലപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. പക്ഷേ ഇന്ന് നമ്മൾ ജീവിക്കുന്ന ഈ സെഞ്ചുറി എന്ന് പറയുന്നത്, நாம் ஆளுகிற இந்த நூற்றாண்டு என்பது പലവിധമായ വ്യാകുലങ്ങളാണ്, ആകുലതകളാണ്. பல காரியங்களை குறித்த கவலைகள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். അത് ചുരുക്കി ഇപ്പോഴത്തെ ന്യൂജൻ ലാംഗ്വേജിൽ പറഞ്ഞാൽ, இப்பொழுது இருக்கிற நவீன சந்ததியின் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், ടെൻഷൻ. அநேகருக்கு டென்ஷன். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. നമ്മൾ പണ്ടൊക്കെ പ്രായമുള്ളവരാണ് ടെൻഷൻ എന്ന് പറഞ്ഞു കേട്ടത് അല്ലേ? முன்பு வயதானவர்கள் தான் டென்ஷன் என்கிற வார்த்தை தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறதே உண்டு, கேட்டிருக்கிறோம். ഫാമിലി, குடும்பமானவர்கள், മക്കൾ, பிள்ளைகள் உள்ளவர்கள், മരുമക്കൾ உள்ளவர்கள், കൊച്ചുമക്കൾ, பேரப்பிள்ளைகள் உள்ளவர்கள், ഒരുപാട് ഹെവി ബർഡൻസ് ഉള്ളവര്, பலவித பார சுமைகள் உள்ளவர்கள் தான். അവരുടെ ടെൻഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ഓക്കേ പറയാം. அவர்கள் ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் டென்ஷன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். കൊച്ചു പിള്ളേര് ടെൻഷൻ എന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ എന്തോ ചെയ്യും? இப்ப சின்ன பிள்ளைகளும் டென்ஷனா இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வது? സമീപകാലത്ത് ഒരു കുട്ടികളുടെ പ്രോഗ്രാം, சமீபத்தில் ஒரு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி. 4ാം ക്ലാസ് പയ്യൻ, 4ஆம் வகுப்பு பையன், അവൻ ആബ്സെന്റ് മൈൻഡിൽ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. അവൻ അടിക്കടി മറതി ഗുണമുള്ളവനായിരിക്കാണ്. അപ്പൊ ഞാൻ അവനോട് ചോദിച്ചു, എന്താ ഈ ചെറിയ പ്രായത്തിൽ നീ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നത്? அப்போ இனி உனக்கு ஏன் இந்த சின்ன வயதிலே இப்படிப்பட்ட மறதி குணம் உனக்கு இருக்கிறது? അപ്പൊ അവൻ എന്നോട് പറയാണ്, அப்பொழுது அவன் சொன்னான், 4ാം ക്ലാസ്
படிக்கிறது 4ஆம் வகுப்பு. அப்ப எத்தனை ஏஜ் ഉണ്ടാവും அவന്? அப்பொழுது அவனுக்கு எத்தனை வயது இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். ஒரு 9 வயசு. ஒரு 9 வயது இருக்கலாம். அவன் പറയാണ്, அவன் சொல்லுகிறான், சார் ஒரே டென்ஷன் சார், ஒரே டென்ஷன், அதனால தான் எனக்கு மறக்குது நிறைய. ആരെ കണ്ട ഇവൻ പഠിച്ചത്? இவன் யாரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை படித்தான்? എന്നെയും നിങ്ങളെയും കണ്ട്, நம்மை கண்டு, என்னையும் உங்களையும் கண்டு. നമ്മളെ ചെറുതും വലുതുമായ വിഷയത്തിന് ചുമ്മാതെ ടെൻഷൻ 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 പറഞ്ഞ് നാം ചിന്നതും പെരിതുமான காரியங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் டென்ஷன் என்று சொல்லி നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങൾ അത് കണ്ടു പഠിക്കുകയാണ്. நம்முடைய பிள்ளைகளும் அதை பார்த்து படிக்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇപ്പൊ നിങ്ങൾ ട്രിച്ചിയിൽ പോകുന്നു എന്ന് വിചാരിക്കുക, എക്സാമ്പിൾ. நீங்கள் திருச்சி பட்டணத்திற்கு செல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக എനിക്ക് ഒന്ന് സാംജി പാസ് അടുത്ത് നിൽക്കുന്നതുകൊണ്ടായിരിക്കും എനിക്ക് ട്രിച്ചി ഓർമ്മ വന്നെന്ന് തോന്നുന്നു. அந்த பாஸ்டர் பக்கத்துல நிற்கிறதுனால அந்த திருச்சி பட்டணம் நினைவுக்கு வந்தது. ശ്രദ്ധിക്കൂ, கவனியுங்கள். നിങ്ങൾ അവിടെ ഒരു വീട്ടിൽ പോവുകയാണ്. நீங்கள் அங்கே போகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டுக்கு அங்கே செல்கிறீர்கள். അവിടെ 4 അടി ഹൈറ്റേ ഉള്ളൂ അവിടത്തെ എൻട്രൻസിന്റെ വാതിൽ, ഡോറ്. அந்த வீட்டுக்கு வாசல் 4 அடி உயரம் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். നിങ്ങൾക്ക് 5.5 അടി 6 അടി ഹൈറ്റ് ഉണ്ടെന്ന് വിചാരിക്കുക. உங்கள் உயரம் 5.5 அடியோ அல்லது 6 அடியோ நீங்கள் உயரம் உள்ளவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். എന്റെ കണക്ക് പാകോടുന്ന ഒരു 300 എബോ കിലോമീറ്റേഴ്സ് ഉണ്ടാവും ട്രിച്ചി എന്ന് വിചാരിക്കുന്നു. பாகோட்டிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். എല്ലാരും ഇവിടെ ഉണ്ടല്ലോ? നിങ്ങൾ എല്ലാവരും ഇങ്ങനെ இருக்கிறீர்களா? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എനിക്ക് അങ്ങനെ ഒരു കുഴപ്പമുണ്ട്. எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று உண்டு. ശ്രദ്ധിക്കാതിരുന്നു കഴിഞ്ഞാൽ എനിക്കത് ഇഷ്ടപ്പെടുകയില്ല. நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீர்கள் என்று யாரையாகிலும் பார்த்தால் அது எனக்கு பிடிக்காது. ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് ഇതൊരു വിശേഷ കൂട്ടമായി തോന്നുന്നില്ല, ഇത് ഏതോ ഒരു ബൈബിൾ സ്റ്റഡി പോലെ തോന്നുന്നു. உங்களுக்கு இது ஒரு விசேஷ கூட்டமாக தோன்றாமல் ஒருவேளை இது ஒரு வேத பாடம் போல தோன்றலாம். அது എന്റെ ഒരു പഴക്കമായി പോയി, മാറ്റാൻ പറ്റില്ല. அது என்னுடைய பழக்கமாയി போயிட்டு அதை மாற்ற முடியாது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ അവിടെയുള്ള 4 അടി ഡോറിന് ഇവിടെ നിന്ന് കുനിഞ്ഞു പോകുമോ അവിടെ ചെന്ന് കുനിയുമോ? நீங்கள் அங்கே 4 அடி தான் அந்த வீட்டுக்கு வாசல் உண்டுங்கிறது அறிந்து இங்கே இருந்தே குனிந்து போவீர்களா அல்லது அங்க போன அப்புறம் வாசல் கிட்ட போய் குனிந்து போவீர்களா? പാകോടുള്ളവർ ഇവിടുന്നേ ട്രെയിനിങ് എടുക്കും. 350 കിലോമീറ്റർ ഉള്ളത്. பாகோட்டில் உள்ளவர்கள் இங்கே இருந்தே பயிற்சி எடுத்தும் அந்த அத்தனை 350க்கு அதிகமான கிலோமீட்டர் குனிந்து கொண்டே போவார்கள். അവിടെ പോയി കുനിഞ്ഞാ പോരെ? அங்கே போய் குனிந்தால் போதுமே. ഇവിടുന്ന് എന്തിനാ കുനിയണേ? ഇവിടുന്ന് എന്തിനു കുനിഞ്ഞു പോകണോ? இங்கே இருந்தே ஏன் குனிந்து போக வேண்டும்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കൊച്ചിന് 13 വയസ്സേ ആയുള്ളൂ. இந்த சிறுவனுக்கு 13 வயது தான் ஆகிறது. മകൾക്ക് 13 വയസ്സായുള്ളൂ. மகளுக்கு 13 வயது தான் ஆகிறது. ഹസ്ബൻഡിനോട് ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഓർപ്പിക്കും, புருஷனிடத்தில் அடிக்கடி கேட்கும், ഒരു പെങ്കൊച്ച് വളർന്നു വരികയാണ്, ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிறாள், വയസ്സ് 13 ആയി, வயது 13 ஆகிறது. വല്ല ചിന്തയുണ്ടാ? അതിനെക്കുറിച്ച് എന്തെങ്കിലും ഒരു അക്കറയുണ്ടോ? அதை குறித்து உங்களுக்கு அக்கறை உண்டா? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വയസ്സ് എത്ര? வயது இப்பொழுது எத்தனை? 13. അത് ഒന്നും ആയില്ല, ஒன்றும் ஆகலவில்லை. ഇനിയും നമ്മുടെ ഇവിടത്തെ കണക്കനുസരിച്ച് 18, 19, 20, 21 വയസ്സാകണം. இந்த நம்முடைய கணக்கின்படி 18, 19, 20 வயதாக வேண்டும். ഇപ്പോഴത്തെ പിള്ളേർ 21 വയസ്സിലൊന്നും സമ്മതിക്കില്ല. இப்பொழுதுள்ள பிள்ளைகள் எல்லாம் 21 வயது வரை சம்மதிப்பதில்லை, பொறுத்திருப்பதில்லை. അവര് പറഞ്ഞ ഇനിയും കുറച്ചുകൂടെ പോകട്ടെ, இன்னும் கொஞ்சம் போகட்டும். മാതാപിതാക്കൾക്ക് 18 കഴിഞ്ഞാൽ ഭയങ്കര ടെൻഷനാണ്. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு 18 வயது தாண்டினால் அதிக டென்ஷன். പണ്ടൊക്കെ നല്ല പ്രായമുള്ളവർക്കാണ് അറ്റാക്ക് വന്നതെങ്കിൽ முன்பு மிக வயதானவர்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்ததென்றால் ഇപ്പൊ കൊച്ചു കൊച്ചു പിള്ളേർക്കേ അറ്റാക്ക് വരികയാണ്. இப்ப சின்ன சின்ன பிள்ளைகளுக்கே ஹார்ட் அட்டாக் வருகிறது. ആവശ്യമില്ലാത്തതെല്ലാം കേറ്റി തലയിൽ വെച്ചിട്ടുണ്ട്, தேவையில்லாதவைகளை எல்லாம் தலையில் ஏற்றி வைத்து എല്ലാ കുപ്പയും കേറ്റി തലയിൽ വെച്ചിട്ടുണ്ട്, எல்லா வீணானவைகளையும் தலையில் ஏற்றி வைத்திருக்கிறார். കർത്താവ് പറയാ, ഞാൻ നിന്റെ ചുമട് താങ്ങിയാണ്. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் சுமை தாங்கியா இருக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 1 Peter chapter 5:7. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. അവൻ നിങ്ങൾക്കായി കരുതുന്നവനാകിയാൽ നിങ്ങളുടെ സകല ചിന്താകുലവും അവന്റെ മേൽ ഇടാൻ വചനം പറയുന്നത്. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മൾ എല്ലാ കുപ്പയും എടുത്ത് തലയിൽ വെച്ചുകൊണ്ട് നടക്കുക. எல்லா வீணானவைகளையும் எடுத்து நம்முடைய தலைமையில் வைத்துக் கொண்டு കർത്താവ് പറഞ്ഞ
എന്താണ്? ஆண்டவர் சொன்னது என்ன? കർത്താവ് നമ്മുടെ ചുമട് താങ്ങിയാണ്. നമ്മുടെ കർത്താവിന്റെ ചുമലിൽ നമ്മുടെ ഭാരം ഇറക്കി വെക്കാം. நம்முடைய கர்த்தர் நம்முடைய சுமை தாங்கி அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கலாம். ഇന്ന് രാത്രിയിൽ ഭാരം ഇറക്കി വെച്ചിട്ടേ പോകാവുള്ളൂ. இந்த ராத்திரி பாரத்தை இறக்கி வைத்து விட்டே போகிறோம். കൊണ്ടുവന്ന കുഞ്ഞിനെ കുറിച്ചുള്ള ഭാരം കർത്താവിന്റെ ചുമലിൽ ഇറക്കി நாம் വെക്കണം. சுமந்து வந்த நம்முடைய பிள்ளையை குறித்த பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விட்டு போகிறோம். നിങ്ങളുടെ സാമ്പത്തിക വിഷയത്തെ കടഭാരത്തെ കർത്താവിന്റെ ചുമലിൽ വെച്ചിട്ടേ പോകാവുള്ളൂ. உங்களுடைய பிரச்சனை உங்கள் கடன் பாரங்களை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் சுமையை வைத்து விட்டு போகிறோம். അയ്യോ എന്റെ മകൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്ന പോലെ സ്പിരിച്വലി വളരുന്നില്ലല്ലോ എന്നുള്ള ആകുലത കർത്താവിന്റെ ചുമലിലേക്ക് വെക്കുക. என் மகன் நான் விரும்புகிறது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவில்லையே என்கிற பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விட்டு செல்ல അയ്യോ போகிறோம். ഞാൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ എന്നോടൊപ്പം എന്റെ ഹസ്ബൻഡ് മുഴങ്കാൽ മടക്കുന്നില്ലല്ലോ എന്നുള്ള കവലകളെ കർത്താവിന്റെ ചുമലിലേക്ക് വെക്കുക. நான் ஜெபிக்கும்போது என்னுடைய கணவர் என்னோட கூட இணைந்து ஜெபிக்கவில்லையே என்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விட போகிறோம். ചെറുതും വലുതുമായ എല്ലാ ഭാരങ്ങളും കർത്താവിന്റെ ചുമലിലേക്ക് ഇന്ന് രാത്രിയിൽ ഇറക്കി വെക്കണം. சிறிதும் பெரிதுமான எல்லா பாரங்களையும் இந்த ராத்திரி ஆண்டவர் மேல் வைத்து விட போகிறோம். കർത്താവ് അറിയാതെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒന്നും സംഭവിക്കില്ല. தேவன் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நிகழ்வது இல்லை. നിങ്ങളുടെ മകനെ കുറിച്ച് മകളെ കുറിച്ച് നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിനെ കുറിച്ച് വൈഫിനെ കുറിച്ച് ദൈവം നിശ്ചയിച്ചതല്ലാതെ മറ്റൊന്നും സംഭവിക്കില്ല. உங்கள் மகன் வாழ்விலும் உங்கள் மகள் வாழ்விலும் கணவனுடைய வாழ்விலும் மனைவியிலும் வாழ்விலும் தேவன் நினைக்காத ஒன்று நடைபெறுவது இல்லை. ഉപവാസവും പ്രാർത്ഥനയും കുറയ്ക്കരുത്. അതിന് ഇന്നല്ലെങ്കിൽ നാളെ റിസൾട്ട് വരും. உபவாசத்தை ஜெபத்தையும் குறைக்க வேண்டாம். அது இன்று அல்லது நாளை அதன் பலனை காணப்போகிறீர்கள். അതിന്റെ റിസൾട്ട് ആണ് നിങ്ങളുടെ മുൻപിൽ മൈക്കും പിടിച്ചു നിൽക്കുന്ന ഞാൻ. அவ்விதமான ஒன்றின் விளைவு தான் உங்கள் முன்பாக நிற்கிற என்னை நிறுத்தி இருக்கிறது. എന്റെ അമ്മ എന്നെ കുറിച്ച് ആകുലപ്പെടാത്ത നാളുകളില്ല. என் அம்மா என்னை குறித்து ஜெபிக்காத அழுது ஜெபிக்காத நாள் இல்லை. ആകുലപ്പെടാത്ത നാളുകളില്ല. வேதனைப்படாத நாள் இல்லை. എല്ലാ ദിവസവും എന്നെ ഓർത്ത് ടെൻഷൻ ആയിരുന്നു. என்னை நினைத்து எல்லா நாட்களும் டென்ஷன் தான் அவர்களுக்கு. എന്നാണ് ഇവനൊന്ന് നന്നാകുന്നത്? என்று இவன் நன்றாய் மாறுவான். ഇവന്റെ സ്വഭാവം എന്നാണെന്ന് മാറുന്നത്? அவனுடைய வாழ்க்கையின் சுபாவம் என்று மாறும். പക്ഷേ ഒരു കാര്യം ഞാൻ പറയാം. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ഒരു പ്രാർത്ഥിക്കുന്ന നല്ല അമ്മ എനിക്കുണ്ടായിരുന്നു. எனக்கு ஜெபிக்கிற ஒரு நல்ல தாய் இருந்தார்கள். നല്ല കരയുന്ന ഒരു അമ്മ എനിക്കുണ്ടായിരുന്നു. நல்ல அழுகிற ஒரு தாய் எனக்கு இருந்தார்கள். ഞാൻ രാത്രിയിൽ കിടന്നുറങ്ങുമ്പോൾ എന്റെ കാലിന്റെ അടുക്കൽ വന്ന് മുഴങ്കാൽ മടക്കി കണ്ണുനീരോട് കരയുമ്പോൾ ആ കണ്ണുനീർ എന്റെ കാലിൽ വീണ് നനഞ്ഞിട്ട് ഞാൻ എഴുന്നേറ്റ രാത്രികൾ ഉണ്ടായിരുന്നു. நான் இரவு படுத்திருக்கும் போது என் கால்களில் அருகில் என் தாயார் வந்து அழுது அவருடைய கண்களில் இருந்து விழுகிற கண்ணீரின் பாதங்களில் விழுவதினால் நான் விழித்து எழுந்தது உண்டு. 6 മാസങ്ങൾക്ക് മുൻപ് 6 மாதங்களுக்கு முன்பு ഞാൻ ബാംഗ്ലൂരിൽ നമ്മുടെ യലഹങ്ക ചർച്ചിൽ ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ நான் பெங்களூரில் நம்முடைய யலகங்கா சபையில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது എന്നെ വിളിച്ചു പറഞ്ഞു, മക്കളെ നീ പേടിക്കണ്ട, ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. என்னை அழைத்து என் தாயார் சொன்னார்கள், பயப்பட வேண்டாம், நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു അമ്മ. அவ்விதமாய் ஜெபிக்கிற ஒரு ഞാൻ தாய். മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് മടങ്ങി വരുമ്പോൾ, நான் கூட்டம் முடிந்து திரும்பி வரும்போது, രാത്രി മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് ഞായറാഴ്ച രാത്രി യാത്ര തിരിച്ച് ഞാൻ രാവിലെ എത്തിച്ചേരുമ്പോൾ, ஞாயிறு இரவு நான் பயணம் செய்து திரும்பி வரும்போது, രാത്രി ഞാൻ യാത്ര ചെയ്യുമ്പോൾ അമ്മയോട് പറഞ്ഞു, രാവിലെ കാണാൻ ഞാൻ മുറുക്കൊക്കെ മേടിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്, അമ്മയ്ക്ക് മുറുക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. அம்மா காலையில் நான் உங்களை வந்து பார்க்கிறேன், நான் முறுக்கு வாங்கி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு பிடித்ததை என்று சொன்னேன். പക്ഷേ രാവിലെ 6:30 മണിയായപ്പോൾ എൻ്റെ വൈഫ് ഫോൺ ചെയ്തു, അമ്മയ്ക്ക് സുഖമില്ല. மாலையில் അടുത്ത നാൾ மறுநாள் காலையில் 6:30 மணி அளவில் என்னுடைய மனைவி சொன்னார்கள், அம்மாவுக்கு மிக சுகமில்லை என்று சொன்னார்கள். പെട്ടെന്ന് ഒരു ഹോസ്പിറ്റലിലേക്ക് കൊണ്ടുപോയി. அப்ப அருகில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு வேகமாக எடுத்து சென்றார்கள். അമ്മയ്ക്ക് ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്നതേ ഇഷ്ടമില്ല. அம்மாவுக்கு மருத்துவமனை செல்வது பிடித்தமே இல்லை. ആ ഹോസ്പിറ്റലിന്റെ എൻട്രൻസ് ആർച്ചിലേക്ക് ക്രോസ് ചെയ്യുമ്പോൾ, அந்த மருத்துவமனையுடைய நுழைவாயிலுக்குள்ளாக செல்லும் பொழுது, എൻ്റെ വൈഫിനെ സ്നേഹത്തോടെ മകളെ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് തോളിൽ തലചായ്ച്ച് അപ്പോഴേ പ്രാണനെ വിട്ടു. என் மனைவியின் மடியில் தோளில் சாய்ந்து மகளே என்று சொல்லி அப்படியே சாய்ந்து ஜீவனை விட்டார். ആമേൻ. എൻ്റെ അമ്മ പ്രിയം വെച്ച കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ചെന്ന് ചേർന്നു. என் தாயார் அவர்கள் விரும்பின தேவனுடைய சமூகத்தில் சென்று சேர்ந்தார்கள். ഡോക്ടേഴ്സിന്റെ കൈകൾ എൻ്റെ മാതാവിന്റെ ശരീരത്തിൽ വെക്കാൻ സ്വർഗ്ഗത്തിൽ ദൈവം അനുവദിച്ചില്ല. மருத்துவருடைய கைகள் என் தாயாருடைய சரீரத்தில் வைப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. ഞാൻ 10:30 മണിക്കാണ് എത്തിച്ചേർന്നത്. நான் சேர்ந்தது 10:30 மணிக்கு. തലേ ദിവസം രാത്രിയിൽ കാണാമെന്ന് പറഞ്ഞ് സംസാരിച്ചതാണ്. முந்தின நாள் இரவு பார்க்கலாம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தேனே. ഇപ്പോൾ 6 മാസങ്ങൾ മാത്രമേ ആയിട്ടുള്ളൂ. ஒரு 6 மாதம் தான் ஆகிறது. ഞാൻ പറഞ്ഞത് എന്താണെന്നറിയാമോ? நான் சொல்லுகிறது என்னவென்றால், അവസാനത്തെ 1.5 മാസം എന്നോടൊപ്പം മുറിയാക്കോടും മിഷൻ വീടിൽ താമസിച്ച് സന്തോഷത്തോടെയാണ് കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ചെന്ന് ചേർന്നത്. தன்னுடைய கடைசி 1
1.5 மாதங்கள் என்னோடு கூட ஊழிய ஸ்தலத்தில் தங்கி இருந்து சந்தோஷமாக இருந்து ஆண்டவரிடத்தில் சென்றார்கள். 35 വർഷം കർത്താവിന്റെ വേല ചെയ്ത് അവസാനത്തെ 1.5 മാസമാണ് എന്നോടൊപ്പം ഉണ്ടായിരുന്നത്. இந்த 35 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கும் பாதையில் இந்த கடைசி 1.5 மாதங்கள் தான் அவர்கள் எங்களோடு கூட இருந்த நாட்கள். എന്തിനാണ് ഞാൻ ഇത് പറഞ്ഞതെന്ന് അറിയാമോ? நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ഏതിനു വേണ്ടി കരഞ്ഞോ, ഏതിനു വേണ്ടി ഉപവസിച്ചോ, எதற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ, அழுதீர்களோ, உபவாசித்தீர்களோ, അതിന്റെ സന്തോഷം കണ്ടിട്ടേ തമ്പുരാൻ ഈ ഭൂമിയിൽ നിന്ന് നിങ്ങളെ എടുക്കത്തുള്ളൂ. அந்த சந்தோஷத்தை நீங்கள் காணும்படியாக செய்த பின்பாகத்தான் தேவன் உங்களை பூமியிலிருந்து எடுப்பார். കഴിഞ്ഞ 35 വർഷം എൻ്റെ അമ്മ കണ്ടു. അമ്മ പ്രാർത്ഥിച്ചതിന്റെ മറുപടി എവിടെയെല്ലാം കടന്നുപോയി എന്നുള്ളത്. கடந்த 35 ஆண்டுகளாக அவர்கள் ஜெபித்ததை அவர்கள் நான் எங்கேயெல்லாம் போனேன் என்பதை அவர்கள் கண்டார்கள். നിങ്ങളുടെ കണ്ണുനീരിനും പ്രാർത്ഥനയ്ക്കും പ്രതിഫലമുണ്ട്. ആമേൻ. അത് വീൺ പോകുകയില്ല. உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் பலன் உண்டு. அது வீண் போவது இல்லை. ഒരുപക്ഷേ മകനെ കുറിച്ചായിരിക്കാം, മകളെ കുറിച്ചായിരിക്കാം, ஒருவேளை உங்கள் மகனை குறித்தாக இருக்கலாம் அல்லது உங்கள் மகளை குறித்தாக ഒരുപക്ഷേ இருக்கலாம். ഹസ്ബൻഡിനെ കുറിച്ചായിരിക്കാം, വൈഫിനെ കുറിച്ചായിരിക്കാം, ஒருவேளை உங்கள் கணவரை குறித்தாக இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவியை குறித்திருக்கலாம். ഞാൻ ഉറപ്പ് പറയുന്നു, നിങ്ങളുടെ കണ്ണുകൾ ആ നന്മയെ കാണും. ആമേൻ. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் கண்கள் அந்த நன்மையை காணும். ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കുക. இந்த ராத்திரி நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ഇന്നലെ രാത്രി നമ്മൾ ചിന്തിച്ചു, നമ്മൾ സേവിക്കുന്ന ദൈവം ആര്? நேற்று இரவு நாம் சிந்தித்தோம், நாம் சேவிக்கிற தேவன் யார்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ ശത്രുക്കൾക്ക് പോലും മനസ്സിലാകത്തക്ക നിലയിൽ വെളിപ്പെടുത്തി കൊടുത്തൊരു ദൈവമാണ് നമ്മുടെ ദൈവം. நம்முடைய சத்துருக்கள் கூட நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நம்மில் வெளிப்படுத்தி கொடுத்த தேவன் அவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നാം സേവിക്കുന്ന ദൈവം ആരെന്ന് നമുക്ക് മാത്രമല്ല, நாம் சேவிக்கிற ஆண்டவர் யார் என்பது நமக்கு மட்டுமல்ல, ആമേൻ, നമ്മളെ തകർക്കാൻ വരുന്ന ശത്രുക്കൾക്ക് പോലും തിരിച്ചറിയാൻ കഴിയും. நம்மை உடைக்கும்படியாக அழிக்கும்படியாக வருகிற சத்துருக்கள் கூட அறிந்து கொள்வார்கள். അവർ നാളെ സാക്ഷ്യം പറയും, അവർ സേവിക്കുന്ന ദൈവമാണ് യഥാർത്ഥ ദൈവം. அவர்கள் நாளை சொல்லுவார்கள், இவர்கள் சேவிக்கிற தேவனாம் இவர் என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിന്റെ കണ്ടിന്യൂഷൻ ആണ് ഇന്ന് രാത്രിയിൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയാൻ அதை താല്പര്യപ്പെടുന്നത്. தொடர்பாக நான் இந்த ராத்திரியிலும் உங்களோடு பேச விரும்புகிறேன். നെഹെമ്യാവിൻ പുസ്തകം 6:16 നമ്മൾ ചിന്തയ്ക്ക് ആധാരമായി വായിച്ചത്. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வாக்கியத்தை நாம் சிந்திக்க துவங்கினோம். നമ്മൾ സേവിക്കുന്ന ദൈവം ആര് എന്ന തലപ്പിൽ நாம் சேவிக்கும் தேவன் யார்? നമ്മുടെ ദൈവം ആരാണ്? நம்முடைய தேவன் யார்? നമ്മളെ നിന്ദിച്ച ശത്രുവിനെ കൊണ്ട് പുകഴ്ത്തിപ്പിക്കുന്ന ദൈവം. நம்மை எதிர்த்த சத்துருக்களை கொண்டு புகழும்படியாக வைக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാവരും ഇവിടെ ഉണ്ടോ? எல்லாரும் இங்கே இருக்கிறீர்களா? ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ സേവിക്കുന്ന ദൈവം ആരാണ്? நாம் சேவிக்கிற தேவன் யார்? നമ്മളെ നിന്ദിച്ച ശത്രു നമ്മളെ പുകഴ്ത്തുന്ന ദൈവം. நம்மை நிந்தித்த சத்துருக்களாலேயே புகழப்படுகிற தேவன். നിങ്ങൾ ദുർബലന്മാരാണെന്ന് പറഞ്ഞവർ நீங்கள் பலவீனர் என்று சொன்னவர்கள் ഇപ്പോ പറയാണ് നിങ്ങളാണ് ശക്തന്മാർ. இப்பொழுது சொல்லுகிறார்கள் நீங்கள் தான் பலசாலிகள். അവർ അന്ന് പറഞ്ഞത് എന്താണ്? அன்று சொன்னது என்ன? നിങ്ങൾ ദുർബലർ, ഞങ്ങൾ ശക്തർ. நாங்கள் தான் பலசாலிகள், நீங்கள் பலவீனர். ഇപ്പോൾ അവർ എന്താ പറയുന്നത്? இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறது என்ன? അയ്യോ, നിങ്ങൾ ശക്തർ, ഞങ്ങൾ ദുർബലർ. நீங்கள் பலசாலிகள், நாங்கள் பலவீனர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന് മാറ്റമുണ്ടോ? தேவனிடத்தில் மாற்றம் உண்டா? ഇല്ല. இல்லை. അന്നും ഇന്നും അതേ ദൈവം തന്നെയാണ്. அன்றும் இன்றும் அதே தேவன் தானே. കാലങ്ങൾ മാറാം, ദൈവത്തിന് മാറ്റമില്ല. காலங்கள் மாறலாம், தேவனில் மாற்றம் இல்லை. സാഹചര്യങ്ങൾ മാറാം, ദൈവത്തിന് മാറ്റമില്ല. சூழ்நிலைகள் மாறலாம், தேவனில் மாற்றம் இல்லை. മനുഷ്യനും ശക്തികൾക്ക് മാറ്റം വരാം, ദൈവത്തിന് മാറ്റമില്ല. மனிதர்களுக்கும் வல்லமைக்கும் மாற்றம் வரலாம், தேவனுக்கு மாற்றம் இல்லை. അന്ന് ജെറൂസലേമിൽ നെഹെമ്യാവിലൂടെ അത്ഭുതം ചെയ്ത ദൈവം ഇന്ന് രാത്രിയിലും ജീവിക്കുന്നുണ്ട്. அன்று எருசலேமிலே நெகேமியாவின் மூலம் அற்புதம் செய்தவர் இந்த ராத்திரி ஜீவிக்கிறவர் உண்டு. ഒരൊറ്റ കണ്ടീഷനേ ഉള്ളൂ, നീ വിശ്വസിച്ചാൽ ഇന്ന് രാത്രിയിലും ദൈവത്തിന്റെ മഹത്വം കാണാൻ കഴിയും. ஒரு நிபந்தனை மட்டும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ കേവലം 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് ദൈവം ചെയ്തെടുത്തു. சில நாட்களுக்கு முன்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ததுண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രിയിൽ ഒരൊറ്റ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചാൽ മതി. இந்த ராத்திரி ஒரு ஜெபம் செய்தால்
കർത്താവേ എന്നിൽ എൻ്റെ കുടുംബത്തിൽ നെഹമ്യാവിന് ചെയ്തതുപോലെ ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ. ஆண்டவரே நெகேமியாவில் செய்த ஒரு அற்புதத்தை போல என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എത്ര പേർ ഒരു അത്ഭുതം പ്രതീക്ഷിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் ஒரு அற்புதத்தை ഒരു எதிர்பார்க்கிறீர்கள்? വിടുതൽ എത്ര പേർ പ്രതീക്ഷിക്കുന്നുണ്ട്? ஒரு விடுதலை எத்தனை பேர் ഒരൊറ്റ எதிர்பார்க்கிறீர்கள்? പ്രാർത്ഥന, ஒரே ஜெபம், ഒരേ ഒരു പ്രാർത്ഥന. ஒரே ஒரு ஜெபம். അന്ന് നടന്നത് ഇന്ന് എന്റെ കുടുംബത്തിൽ നടക്കണം. அன்று நடந்தது இன்று என் குடும்பத்தில் நடக்க എത്ര வேண்டும். പേർ ആവലോടെ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் ஆவலோடு நீங்கள் அதை எதிர்பார்த்து എത്ര പേർ விசுவாசிக்கிறீர்கள்? പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? ആഗ്രഹിക്കുന്ന ഉള്ളങ്ങള് തൃപ്തിപ്പെടുത്തുന്ന ദൈവമാണ് എന്റെ ദൈവം. விரும்புகிறவருடைய உள்ளத்தை கர்த்தர் நிரப்புகிறவர், அதை Hallelujah. திருப்தியாக்குகிறவர். ஹalleluya. പാസ്റ്റർ വർഷിപ്പ് ലീഡ് ചെയ്തപ്പോൾ ഒരു എക്സാമ്പിൾ പറഞ്ഞു. பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ബെഥേസ്ദാ കുളം ഇല്ലേ? பெதஸ்தா குளம். Am I correct? ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു അവനോട് എന്താ ചോദിച്ചത്? இயேசு அவனிடத்தில் என்ன கேட்டார்? നല്ല அமைதி. மிக நல்ல அமைதி. Praise the Lord. സ്വസ്ഥமாக விரும்புகிறார் ஆயா அப்படிங்கறாங்க. നിങ്ങൾ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഇരിക്കുമ്പോ, நீங்களும் ஜெபத்துக்கு இருக்கும்போது, പിള്ളേർ വായ് മൂടി ഇരിക്കുമ്പോ എന്ത് പറയും? பிள்ளைகள் வாயை மூடி ஜெபிக்காமல் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? എന്നെ വായിൽ കൊഴുക്കട്ടയെ വെച്ചിരിക്കുന്നു ചോദിക്കൂലേ? வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கிறான்னு கேட்டிருப்பீர்கள் அல்லவா? ഇന്ന് രാത്രി ഞങ്ങൾ അങ്ങനെ ചോദിച്ചാൽ നിങ്ങൾക്ക് എങ്ങനെ ഇരിക്കും? நாங்கள் இந்த ராத்திரி உங்கள் வாயை பார்த்து அப்படி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ഞങ്ങൾ അങ്ങനെ ചോദിക്കുന്ന ആൾക്കാരല്ല. நாங்கள் அப்படி கேட்கிறவர்கள் அல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവരാരെ കണ്ടാ പഠിച്ചതെന്ന് മനസ്സിലായപ്പോ, അവരാരെ കണ്ടാണ് പഠിച്ചത്? அவர்கள் யாரை கண்டு கற்றுக்கொண்டார்கள் வாயை மூடுவதற்கு? നമ്മളെ കണ്ട് പഠിച്ചു. நம்மை பார்த்து படித்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு மലയാള വാക്ക് ഇങ്ങനെയുണ്ട്. தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வேத வாக்கியம் இவ்விதமாய் உண்டு. അത് ഇച്ചിരി കട്ടിയാണ്. மிக கடினமான ஒரு வார்த்தை. യഥാ മാതാ തഥാ പുത്രി. தாயை போல பிள்ளை. യെസ് കറക്റ്റ്. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യഥാ മാതാ തഥാ പുത്രി. അമ്മ എങ്ങനെയോ അങ്ങനെ മകൾ. தாய் எப்படியோ அப்படியே பிள்ளை. അപ്പൻ എങ്ങനെയോ അങ്ങനെ മകൻ. அப்பா எப்படியோ அப்படியே மகன். വാതുറക്കാത്ത അപ്പന് വാതുറക്കാത്ത മകൻ. வாய் திறக்காத அப்பாவுக்கு வாய் திறக்காத ஒரு மகன். വായ് തുറക്കാത്ത അമ്മയ്ക്ക് വായ് തുറക്കാത്ത മകള്. வாய் திறவாத ஒரு அம்மாவுக்கு வாய் திறவாத ஒரு பிள்ளை. കൈയടിക്കാത്ത അമ്മയ്ക്ക് ചുണ്ണാമ്പ് തേക്കുന്ന പയ്യൻ. கையடிக்காத நல்ல கை தட்டி ஆராதிக்காத ஒரு தகப்பனுக்கு கையில சுண்ணாம்பு தடவன மாதிரி தடவிட்டு இருக்கிற ஒரு பையன். ചിലര് ട്രാഫിക് പോലീസിന്റെ കണക്കാണ്. சிலர் டிராபிக் போலீஸினுடைய நிலை அவர்களுக்கு. ട്രാഫിക് പോലീസിനെ കണ്ടിട്ടുണ്ടോ? நீங்கள் அந்த டிராபிக் போலீஸ் கண்டிருக்கிறீர்களா? അവര് രാവിലെ തൊട്ട് വൈകുന്നേരം വരെ അസയത്തേ ഇല്ല. കണ്ടിട്ടുണ്ടോ? அவர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அசையறதே இல்ல. ഒരേ ഇടത്ത് നിൽക്കും. ஒரே இடத்துல நிக்கணும். പക്ഷെ ഇവര് ഒരുപാട് പേരെ ചെന്നൈ, ട്രിച്ചി, ബാംഗ്ലൂർ, സേലം ഇല്ലേ പോട്ട് റൈറ്റ് 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 சென்னை, பெங்களூர், சேலம் ஒவ்வொருத்தரையா திருச்சின்னு சொல்லி போயிட்டே இரு அனுப்பிக்கிட்டே இருப்பார். അവര് കൺട്രോൾ ചെയ്യുന്നുണ്ടോ? அவர் தான் அப்படியே போயிட்டே அனுப்பி விட்டுட்டு இருப்பார். ലെഫ്റ്റ് റൈറ്റ് സ്ട്രെയിറ്റ് ഫോർവേഡ് കണ്ടിട്ടില്ലേ? லெஃப்ட் ரைட் சைட் ஃபார்வர்ட் போன்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. ഹലോ ஹலோ. എല്ലാവർക്കും വഴി പറഞ്ഞുകൊണ്ടേ ഇരിക്കും. അങ്ങോട്ട് எல்லாருக்கும் வழி சொல்லி கொடுத்து போயிரு இந்த பக்கம் പോ அந்த பக்கம் போன்னு சொல்லுவார். ഇവരെങ്ങും പോവില്ല. இவர் ஒரு இடம் போக மாட்டாரு. ചില വിശ്വാസികൾ അങ്ങനെയാണ്. നിങ്ങളല്ല. சில விசுவாசிகள் அப்படித்தான். நீங்கள் அல்ல. இந்த மெசேஜ் எனக்கு இல்ல, அது அவளுக்கு. இந்த மெசேஜ் அந்த பக்கம் அவர்களுக்கு. ഈ മെസ്സേജ് എനിക്കല്ല, ഞാൻ കറക്റ്റ് ആയിട്ട് ദശാംശം കൊടുക്കുന്നില്ല, ഇത് കൊടുക്കാത്തവർക്ക്. இந்த செய்தி எனக்கு இல்ல, நான் ஒழுங்கா தசமபாவம் கொடுக்கிறேன் அல்லவா, இது இவர்களுக்கு. എനിക്ക് നല്ല വിശ്വാസമുണ്ട്, അപ്പൊ ഇത് എനിക്കല്ല, ഇത് അവൾക്ക്. இது விசுவாசத்தை பற்றி செய்தி எனக்கு தான் நல்ல விசுவாசம் உண்டு, இது எனக்கல்ல, அது அவர்களுக்கு. 10-25 വർഷമായി നിങ്ങൾക്ക് ഇതുവരെ ഒന്നും കിട്ടിയില്ലേ? 10-25 வருஷமா லெஃப்ட் ரைட்னு அனுப்பிட்டு இருக்கிறது, ஆனா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கவில்லையே. ഇത് രാത്രിയിൽ ഒരു പ്രാർത്ഥന എനിക്ക് വേണം. இந்த ராத்திரி ஒரு ஜெபம் எனக்கு வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എടാ ഈ മനുഷ്യൻ ഇവിടെ കിടക്കാൻ തുടങ്ങിയിട്ട് വർഷോത്തരായി. இவன் இந்த இடத்துல பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட ஒரு டேட் இல்ல അവിടെ, ஒரு இயர். எத்தனை வருஷமா? 38. യേശുവിന് വയസ്സ് എത്ര? இயேசுவுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 33. 33 தான் இருக்கும் கூடுனா அந்த டைம். ഇയാൾ ഇവിടെ വന്നിട്ടേ 38 വർഷം. இவர் இந்த இடத்துல வந்தே 38 வருஷம் ஆச்சு.
அப்போ ஒரு 15 வயசுல வந்தேன்னு விசாரிக்க, ஒரு 15 வயதுல இந்த நபர் இந்த குளத்தங்கரையில வந்திருக்காருன்னு வைத்துக் கொள்ளுங்க. 48 + 5 53 വർഷം വയസ്സായി. இப்போ இந்த மனிதனுக்கு 53 வயது இருக்கலாம். ഇവിടെ വന്നിട്ടേ 38 വർഷം. இங்கே வந்திருந்தே 38 ஆண்டுகளாக ஆகிறது. ചർച്ചിൽ വന്നിട്ട് ഇത്ര വർഷം. சபையில் வந்து இத்தனை வருடங்கள். പാസ്റ്റർ ചോദിക്കുകയാണ്, பாஸ்டர் கேக்குறாரு, നിനക്ക് മനസ്സുണ്ടോ? உனக்கு மனசு உண்டா, விருப்பம் உண்டா? അങ്ങനെ നിങ്ങളോട് ചോദിച്ചാൽ നിങ്ങൾ കോപിച്ചു പോവുമോ പോവില്ലേ? உங்களிடத்தில் அப்படி கேட்டால் நீங்கள் கோபப்பட்டு போவீர்களா போக மாட்டீர்களா? பாஸ்டர் മനസ്സില്ലെങ്കിൽ ഇവിടെ വരുമോ? எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இங்க வந்திருப்பேனா? ഫാസ്റ്റിംഗ് പ്രയറിന് വരണമെന്ന് വിചാരിച്ച് രാവിലെ എഴുന്നേറ്റ് എല്ലാ കാര്യങ്ങളും 10 മണിക്ക് മുമ്പ് ചെയ്ത് ഓടി ഇവിടെ വന്ന് വേർത്ത് കുളിച്ച് കിതച്ച് നിൽക്കുമ്പോൾ പാസ്റ്റർ ചോദിക്കുന്നു മനസ്സുണ്ടോന്ന്. உபவாச ஜெபத்துக்காக காலையில் எழும்பி எல்லா ஆயத்தங்களையும் செய்து நிறைவேற்றி விட்டு 10 மணிக்கு உபவாச ஜெபத்திற்கு வேத்து விறுவிறுத்து வந்திருக்க, உனக்கு விருப்பம் உண்டா விடுதலை அடைய? കർത്താവ് ഇവനോട് അത് തന്നെയല്ലേ ചോദിച്ചത്? ஆண்டவர் இவனிடத்தில் அதைத்தானே கேட்கிறான். ആമേൻ. കറക്റ്റ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവന്റെ മറുപടി മനസ്സുണ്ടെന്നാണോ? അവനുടെ റിപ്ലൈ മനസ്സുണ്ട്. அவனுடைய பதில் விருப்பம் உண்டு. അങ്ങനെയായിരുന്നു റിപ്ലൈ. அப்படித்தானா அவன் பதில் கொடுத்தான்? பிரதர்ஸிന്റെ சைடுல சகோதரர்கள் சொல்லுங்களேன், அவன் கொடுத்த பதில் என்ன? விருப்பம் உண்டு என்று தானா அவன் பதில் கொடுத்தான்? യേശുവിന്റെ ചോദ്യം, ஆண்டவராகிய இயேசு அவனிடத்தில் கேட்கிறார், നിനക്ക് വിടുതൽ പ്രാപിക്കാൻ, നിനക്ക് സൗഖ്യമാകാൻ മനസ്സുണ്ടോ? உனக்கு விடுதலை பெறுவதற்கும் சுகம் பெறுவதற்கும் உனக்கு மனம் உண்டோ? yes or no? பதில் சொல், ஆமா இல்லையா? അവൻ കൊടുത്ത മറുപടി എന്താണ്? அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? യെസ്, എനിക്ക് മനസ്സുണ്ട്. അങ്ങനെയാണോ? ஆம், எனக்கு விருப்பம் உண்டு. அப்படிதானா? അല്ല. இல்லை. അവൻ പറഞ്ഞത് എന്തെന്നറിയാമോ? அவன் சொன்னது என்ன தெரியுமா? എന്നെ വെള്ളത്തിൽ ഇറക്കാൻ ആളില്ല, என்னை தண்ணியில் கொண்டு இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. ഇപ്പോഴും നമ്മൾ യോഗത്തിന് വരുന്നു, കർത്താവ് പറയുന്നത് ഒന്ന്, നമ്മൾ പറയുന്നത് വേറൊന്ന്. இவ்விதமாய் ஜெபத்து கூட்டங்களுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்று, நாம் பதில் சொல்லுகிறது இன்னொன்று. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അന്ന് ആദിയിൽ ഏദനില് കർത്താവും ചോദിച്ചത് തന്നെയാണ്. യഹോവയായ ദൈവം ആദാമിനോട്, ஆதாமோடு இவ்விதமாகத்தான் ஒரு கேள்வியை கேட்டார். ആദാമേ നീ എവിടെ? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ഞാൻ കഴിക്കരുതെന്ന് പറഞ്ഞത് നീ കഴിച്ചോ? நான் புசியாதே என்று சொன்னதை நீ சாப்பிட்டாயோ? അയ്യോ അതേ കർത്താവേ, എനിക്കൊരു തപ്പിതം പറ്റിപ്പോയി, മன்னிക്കണമെന്നാണ് പറഞ്ഞത്. ஆமா, நான் ஏதோ தப்பு நடந்து போச்சு, சாப்பிட்டுட்டேன், என்னை மன்னியும் என்றல்லவா பதில் சொல்லியிருக்க അല്ല. வேண்டும். அப்படி பதில் வரவில்லை. പിന്നെ എന്തായിരുന്നു മറുപടി? அங்கே பதில் என்ன வந்தது? ഇനി ഏകനായിരിക്കുന്നത് നന്നല്ല എന്ന് കണ്ട് അങ്ങാണ് ഞങ്ങളെ ഒന്നാക്കിയത്. நான் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி நீர் ஒன்ன கொண்டு வந்து இணைச்சி விட்டது. അത് എനിക്ക് തന്നു, ഞാൻ തിന്നു. அது எனக்கு கொடுத்தது, நான் புசித்தேன். ഞാൻ കഴിച്ചു എന്ന് സറണ്ടർ ചെയ്ത് മன்னிப்பு കേട്ടിരുന്നെങ്കിൽ അപ്പോഴും വിടുതൽ ഉണ്ടായേനെ. நான் தான் ஆண்டவரை புசித்தேன்னு அவன் அர்ப்பணித்திருந்தால் அவனுக்கு அப்பொழுதே மன்னிப்பு கிடைத்திருக்கும். ഇവർ രണ്ടുപേരും ഒരേ ത്രാസിൽ വെക്കാവുന്ന രണ്ട് ജോഡികൾ. இவர்களை தராசுல நிறுத்தி வச்சா ரெண்டும் ஒண்ணுதான். അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചത് മനസ്സുണ്ടോ? அதுக்கு அந்த நபரிடத்திலும் கேட்டார்கள், உனக்கு விருப்பம் உண்டா? ഇദ്ദേഹത്തോട് ചോദിച്ചത് നീ കഴിച്ചോ? இவனிடத்தில் கேட்டது நீ புசித்தாயா? രണ്ടുപേരും ഡയറക്റ്റ് മറുപടി അല്ല കൊടുത്തത്. இருவரும் நேரடியான பதிலை அவர்கள் தரவில்லை. നമ്മളും ഇപ്പോഴും അവരുടെ കൊച്ചുമക്കളാണെന്ന് നമ്മൾ ഇപ്പോഴും പ്രൂഫ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. நாம் அவர்களுடைய சந்ததிகள் தான் என்பதை இப்பொழுதும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். കർത്താവ് ചോദിക്കുന്നതിനല്ല നമ്മൾ മറുപടി പറയുന്നത്. அவர் கேட்கிற கேள்விக்கு நேரான பதில் நான் കൊടുക്കவில்லை. കൂടെ നടന്ന പത്രോസ് അത് തന്നെയാണ് പറഞ്ഞത്. பேதுருவும் அதைத்தானே சொன்னான். വല്ലതും ഉണ്ടോ? ஏதாகிலும் புசிக்க உண்டா? പടകിൽ വല്ലതും ഉണ്ടോ? പടകിൽ ഏതാകിലും ഉണ്ടോ? വലയിൽ എന്തെങ്കിലും ഉണ്ടോ? വലയിൽ ഏതാകിലും ഉണ്ടോ? പത്രോസ് കൊടുത്ത മറുപടി എന്താ? പേതുരു കൊടുത്ത ബദൽ என்ன? രാത്രി മുഴുവനും അധ്വാനിച്ചൊന്നും കിട്ടിയില്ല. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ഇന്ന് രാത്രിയിൽ കർത്താവ് ചോദിക്കുന്നതിന് ഒന്ന് മറുപടി കൊടുക്കാൻ തയ്യാറായാൽ മതി. தேவன் கேட்கிற ஒன்றுக்கு நீங்கள் பதில் கொடுக்க ஆயத்தப்படுங்கள். നിങ്ങൾക്ക് ചിലത് പ്രാപിക്കാൻ മനസ്സുണ്ടായാൽ മതി. நீங்கள் பெற்றுக்கொள்ள மனம் விருப்பம் இருந்தால் போதும். പാരമ്പര്യം പോലെ
പോലെ ചടങ്ങ് പോലെ വന്നു പോയത് കൊണ്ടായില്ല. പാരമ്പര്യமாக ചടങ്ങ് പോലെ വന്നു പോവതല്ല. വളരെ ആഗ്രഹത്തോടെ പ്രത്യാശയോടെ പ്രതീക്ഷയോടെ വന്നിരിക്കുക. കർത്താവ് നിശ്ചയമായും നിങ്ങളുടെ വരവ് വൃഥാവാക്കി കളയുകയില്ല. ஒரு நல்ல வாஞ்சியோடு விருப்பத்தோடு வந்தீர்கள் என்றால் நீங்கள் வந்தது வீணாய் போவது இல்லை. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഞാൻ അടിക്കടി പറയുന്ന ഒരു നല്ല ചെറുപ്പക്കാരിയുടെ അനുഭവമുണ്ട്. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வாலிப பெண்மணியினுடைய அனுபவ சாட்சி ஒன்று உண்டு. தமிழ்நாட்டில் അങ്ങ് അറ്റം ഇടുക്കി ബോർഡറിനോട് ചേർന്ന് കിടക്കുന്ന ഒരു സ്ഥലമുണ്ട്, കമ്പം തേനി. ഇടുക്കി മാവട്ടത്തിൻ அந்த பகுதியில் இருக்கிற கம்பம் தேனி என்கிற பகுதி. അവിടെ ഒരു സാധാരണക്കാരന്റെ ഒരു മകൾ, அது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மகள். പക്ഷേ ആ പ്രത്യേകത രക്ഷിക്കപ്പെട്ട കുട്ടിയാണ്. ஆனால் விசேஷம் என்னவென்றால் ரட்சிக்கப்பட்ட பெண்மணி. അവരുടെ പേര് കീർത്തി ഉദയ അല്ലെങ്കിൽ ഉദയ കീർത്തി, എങ്ങനെയോ വിളിക്കാം. அந்த பெண்மணியினுடைய பேர் கீர்த்தி உதயா அல்லது உதயா கீர்த்தி. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി പേരെഴുതി വെച്ചിട്ട് പോയി സെർച്ച് ചെയ്ത് നോക്കണം. நான் சொன்ன பெயரை வேண்டுமென்றால் குறித்து வைத்து விட்டு நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். അവൾ പോകുന്ന ചർച്ചില്, அவர்கள் போகிற ஆலயத்தில் 6:30 കൂട്ടം, 6:30 மணிக்கு ஆராதனை. അവൾ 6 മണിക്കേ വന്ന് മുഴങ്കാൽ മുടക്കും. 6 மணிக்கே வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிடுவாள். കർത്താവ് അതാ ആഗ്രഹിക്കുന്നത്. தேவன் அதை நினைக்கிறார். അവൾ അരമണിക്കൂർ നെടും മുഴങ്കാലിൽ നിന്ന് ആരെയും മൈൻഡ് ചെയ്യില്ല. அரை மணி நேரம் யாரையும் அவள் பார்க்காமல் முழங்காலில் நின்று கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறாள். പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ട് അവൾ വന്നിരിക്കുകയാണ്. ஏதோ ஒன்றை வாஞ்சித்துக் கொண்டு அவள் வந்திருக்கிறாள். കർത്താവിന് ആഗ്രഹം അത് തന്നെയാണ്. ஆண்டவருடைய விருப்பமும் அதுவேதான். വചനവും അത് തന്നെയാണ് പറയുന്നത്. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ആഗ്രഹിക്കുന്ന ഉള്ളങ്ങളെ അവൻ തൃപ്തിപ്പെടുത്തും. வாஞ்சையுள்ள ஆத்துமாவை தேவன் திருப்தியாக்குகிறார். നിനക്ക് 38 വർഷമായി സുഖമില്ലെന്നത് പ്രശ്നമല്ല, നിനക്ക് ആഗ്രഹമുണ്ടോ? உனக்கு 38 ஆண்டுகளாக சுகம் இல்லாதிருந்தது பிரச்சனை இல்லை. இப்பொழுது உனக்கு விருப்பம் உண்டா என்பதுதான் கேள்வி. നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് നിനക്ക് എന്തോരം പ്രശ്നമുണ്ടെന്നുള്ളത് പ്രശ്നമല്ല, നിനക്ക് മനസ്സുണ്ടോ? உன் குடும்பத்தில் இதுவரை என்ன பிரச்சனைகள் இருந்தது என்பது பிரச்சனை இல்லை, அது மாறுவதற்கு உனக்கு விருப்பம் உண்டா ഈ என்பது. യോഗത്തിന് രണ്ടാമത്തെ രാത്രിയിൽ നിങ്ങളുടെ അവസ്ഥ എന്തുമായിക്കൊള്ളട്ടെ, இந்த கூட்டங்களுடைய இரண்டாவது நாள் ராத்திரியினுடைய நெருக்கங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், ഈ രാത്രിയിൽ ഞാൻ മടങ്ങി പോകുമ്പോൾ ഒരു വിടുതലോടെ പോകും എന്ന ആഗ്രഹത്തോടെ വിശ്വാസത്തോടെയാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നതെങ്കിൽ നിങ്ങൾ അത് പ്രാപിക്കാൻ പോകുകയാ. இந்த ராத்திரி வேளையில் திரும்பி போகும்போது என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் என்ற விசுவாசத்தோடு இங்கே இருக்கிறீர்கள் என்று அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. 6 മണിക്ക് വന്ന് 6:30 മണി വരെ നെടുമുഴങ്കാൽ. 6 மணிக்கு வந்தவள் 6:30 வரைக்கும் முழங்காலில் நிற்பாள். മുതിർന്നവർ ഞാൻ ഈ പറയുന്നത് ശ്രദ്ധിച്ചില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, കുട്ടികൾ ശ്രദ്ധിക്കണം. பெரியவர்கள் ஒருவேளை இதை கவனியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் இதை கவனிக்க வேண்டும். ഈ പറയുന്നത് മാത്രം. நான் சொல்லுகிற இந்த ஒரு காரியத்தை ആ കുട്ടിയോട് എൻ്റെ മകൾ ചോദിച്ചു. அந்த பிள்ளையிடத்தில் என்னுடைய மகள் கேட்டாள். ഇവർ രണ്ടുപേരും ഒരു ചർച്ചിൽ പോകുന്നവരാ. இவர்கள் இருவரும் ஒரே ஆலயத்திற்கு செல்கிறார்கள். അവൾ ആസ്ട്രോൺ ഈ ബഹിരാകാശ വിഷയം പഠിക്കാൻ ഉക്രൈനിലെ ഒരു യൂണിവേഴ്സിറ്റിയിൽ എഞ്ചിനീയറിംഗിന് വന്നത്. அவள் இன்ஜினியரிங் படிக்கும்படியாக வானசாஸ்திரம் படிக்கும்படியாக உக்ரைனுக்கு வந்தவள். മകൾ MBBS പഠിക്കാൻ അവിടെ പോയത്. என்னுடைய மகள் மருத்துவம் படிக்கிறதற்காக உக்ரைன் போனாள். நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். அப்ப ചോദിക്കും, അക്കാ, அப்பொழுது கேட்டாள், அக்கா 6:30க்கല്ല എന്തിനക്ക 6 മണിക്കേ വരുന്നത്? 6:30க்கு தானே ஆராதனை, ஏன் 6 மணிக்கே வருகிறீர்கள்? ഇഷ്ടം പോലെ പഠിക്കാനുള്ള കുട്ടിയാണ്, நிறைய படிக்க வேண்டிய பிள்ளை அவள். ആ ചർച്ചിന്റെ പ്രത്യേകത 7 ദിവസത്തിൽ 6 ദിവസം ആരാധനയുണ്ട്. அந்த சர்ச்சினுடைய விசேஷம் என்னவென்றால் 7 நாளில் 6 நாட்கள் ஆராதனை உண்டு. അവിടെ വരുന്ന കുട്ടികളിൽ 90% MBBS, 10% എഞ്ചിനീയറിംഗ് സ്റ്റുഡൻസ്. அந்த சபையில் வருகிறவர்களில் 90% மருத்துவ மாணவர்கள், 10% இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப சும்மா நடക്കുന്ന കുട്ടികളല്ല, அவர்கள் எல்லாம் சும்மா திரிகிற நபர்கள் அல்ல, நல்ல திறக்குள்ள குட்டிകളാണ്, நல்ல சுறுசுறுப்பானவர்கள். ഈ കുട്ടി ഉദയകീർത്തി എന്താ മറുപടി പറഞ്ഞെന്ന് അറിയണ്ടേ? இந்த உதயகீர்த்தி பதில் சொன்னது என்ன தெரியுமா? Please note the point. இந்த சரியாய் கவனித்து குறித்து வையுங்கள். அவர் வந்து எனக்காக காத்திருக்க கூடாது, நான் வந்து அவருக்காக காத்திருக்கணும். அந்த தேவன் வந்து எனக்காக ஆலயத்தில் காத்திருக்க கூடாது, நான் வந்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது പറയുമ്പോൾ എന്നെ കണ്ണ് നിറയും. இதை கேட்டு கண்கள் நிறைந்தது. ഇന്നവൾ ആരാന്നറിയാമോ? இன்று அவள் யார் தெரியுமா? ചെന്നൈ എയർപോർട്ടിൽ അവൾ വന്നിറങ്ങിയാൽ, சென்னை விமான நிலையத்தில் அவள் வந்து இறங்கினாள், പത്രക്കാര് ഒരു എന്താ പറയുക, ഒരു ബൈറ്റിന് വേണ്ടി കാത്തിരിക്കുകയാ.
பத்திரிகையாளர்கள் அவளிடத்தில் பேட்டி எடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ആ ലെവലിൽ ദൈവം അവളെ ഉയർത്തി. அந்த நிலைக்கு கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். അവൾ പഠിച്ച എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ അവൾ പാസ് ഔട്ട് ആയി. அவள் படித்த அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் அவள் வெற்றி பெற்று வெளியேறினாள். പോളണ്ട് രാജ്യം അവളെ ഫ്രീ ആയി ഹയർ സ്റ്റഡീസിന് കൊണ്ടുപോയി. போலந்து தேசம் அவளுக்கு இலவசமாக மேற்படிப்புக்கு அவளுக்கு உதவி செய்தது. ഇപ്പോൾ ലോകത്തിൽ ഏറ്റവും വലിയ സ്പേസ് റിസർച്ച് സെന്റർ ആയ നാസയിലേക്ക് സെലക്ഷൻ കിട്ടിയിരിക്കുക. இப்பொழுது உலகத்திலேயே வான சாஸ்திரங்களிலே மிக சிறந்த நிலையமாகிய நாசா என்கிற இதிலே அவளுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. ഇനി സ്പേസിൽ പോകുന്ന ആമേൻ പെൺകുട്ടികളിൽ ആദ്യത്തേത് അവളായിരിക്കും. ஸ்பேஸ்க்கு போகிற பெண்களில் முதலாவது பெண்மணியாக அவள் இருக்க போகிறாள். ஒரு രക്ഷിക്കപ്പെട്ട കുട്ടി, ஒரு രക്ഷിக்கப்பட்ட பிள்ளை, ഒരു ജ്ഞാനസ്നാനം എടുത്ത കുട്ടി, ஒரு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, ഒരു അഭിഷേകം പ്രാപിച്ച കുട്ടി, ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை, വാഞ്ചയോടെ ദൈവപാദപീഠത്തിൽ മുഴങ്കാൽ മടക്കിയപ്പോൾ, வாஞ்சையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்ட போது അവളുടെ കുടുംബത്തിന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് നോക്കാതെ ദൈവം അവളെ മാനിച്ചു. அவள் குடும்பத்தின் பின்னணியை நினைக்காம அவளை ஆசீர்வதித்தார். ஒரு വലിய வெல்தி ஃபேமிலி அல்ல, ஹெல்தி ஃபேமிலி அல்ல அவரு. அவள் பெரிய செல்வந்தனின் குடும்பமோ பலசாலியான குடும்பத்தில் இருந்து வந்தவள் அல்ல. കഴിഞ്ഞ ദിവസം എൻ്റെ മകൾക്ക് അയച്ച മെസ്സേജിൽ പറഞ്ഞു, പേബ എനിക്ക് ഫ്ലൈറ്റ് പറത്താനുള്ള ലൈസൻസ് ആയി, விமானம் ஓட்டாനുള്ള ലൈസൻസ്. எனக்கு விமானம் ஓட்டக்கூடிய லைசென்ஸ் கிடைத்தது என்று என்னுடைய மகளிடத்தில் பகிர்ந்து கொண்டாள். ஹalleluya. നിങ്ങൾ ചുമ്മാ അതൊന്ന് സെർച്ച് ചെയ്ത് அவளுடைய டெஸ்டிமனி നിങ്ങൾക്ക് കേൾക്കാൻ കഴിയും. நீங்கள் இன்டர்நெட்ல தேடி பார்த்தால் கூட இந்த சரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும். ഞാൻ ഇത് മുതിർന്നവർക്ക് വേണ്ടി പറഞ്ഞതല്ല, ഞാൻ ഇത് വലിയവർക്ക് വേണ്ടി പറഞ്ഞതല്ല, பெரியவர்களுக்காக சொல்லவில்லை, എന്നെ കേൾക്കുന്ന കുട്ടികൾക്ക് വേണ്ടി ഞാൻ പറഞ്ഞതാ. என்னை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் இதை சொல்லுகிறேன். മറ്റെന്തിനേക്കാളും, மற்ற எல்லாவற்றை விட അവളോട് ദൈവസന്നിധിയിൽ വന്ന് കാത്തിരിക്കുക. നിങ്ങളുടെ കാത്തിരിപ്പ് ദൈവം വീണാക്കി കളയുകയില്ല. தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் காத்திருப்பதை தேவன் வீணாக்குவதில்லை. മറ്റു പലതിനും കൊടുക്കുന്ന ഇമ്പോർട്ടൻസിനേക്കാളും ദൈവിക വിഷയത്തിന് നിങ്ങൾ കൊടുക്കൂ. நீங்கள் மற்றவைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட தெய்வீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். നിങ്ങൾ ചിലവഴിക്കുന്ന ഈ സമയം നിങ്ങൾക്ക് അവിടെ കർത്താവ് സേവാക്കി തരും. நீங்கள் இங்கே நேரத்தை செலவு பண்ணினால் அங்கே தேவன் உங்களுக்கு நேரங்களை மிச்சமாக்கி தருவார். പലതിന്റെയും പേരിൽ നിങ്ങൾ ഓടുന്നില്ലേ? പലതിന്റെയും പേരിൽ നിങ്ങൾ ഓടുന്നില്ലേ? நீங்கள் பல காரியங்களுக்காக ஓடுகிறீர்கள் அல்லவா? അല്പകാല നേരം ദൈവത്തിനായി ഓടൂ. கொஞ்ச நேரம் தேவனுக்காக செலவு செய்யுங்கள். മനസ്സോടെ വന്ന് ദൈവാലയത്തിൽ ഇരിക്കുക. மன விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் இருங்கள். കർത്താവ് നിശ്ചയമായി നിങ്ങളുടെ ഹൃദയത്തിലെ ആഗ്രഹങ്ങളെ സാധിപ്പിക്കും. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് അത്ഭുതം ചെയ്യാൻ കഴിവുള്ള ഒരു വല്ലമയുള്ള ദൈവത്തെയാണ് നമ്മൾ സേവിക്കുന്നത്. 52 നാட்களுக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனை தான் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ആ ദൈവം ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യണമെങ്കിൽ നിങ്ങൾ എന്തു ചെയ്യണം? இந்த ராத்திரி அன்று செய்த அற்புதத்தை போல இந்த ராத்திரி எனக்கு செய்ய வேண்டும். അതിനെങ്കിൽ ഞാൻ എന്തു ചെയ്യണം? அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ഒരു കേൾവി നിങ്ങളുടെ അകത്ത് നിന്ന് രാത്രിയിൽ ഉരുവാകട്ടെ. ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த ராத்திரி உருவாகட்டும். അവിടെ അത്ഭുതം ചെയ്ത ദൈവം ഇവിടെ എന്തുകൊണ്ട് ചെയ്യുന്നില്ല? அங்கே அற்புதம் செய்தவர் இங்கே ஏன் எனக்கு செய்யக்கூடாது? ഞാൻ അതിന് എന്താണ് ചെയ്യേണ്ടത്? அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങളോട് ഒരു 4 കാര്യങ്ങൾ എനിക്ക് പറയാനുണ്ട്. இந்த ராத்திரி உங்களோடு 4 காரியங்களை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். എന്താണ് നിങ്ങൾ ചെയ്യേണ്ടത്? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? എന്ത് ചെയ്താൽ ദൈവം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അത്ഭുതങ്ങൾ ചെയ്യും? என்ன செய்தால் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்? നെഹമ്യാവും കൂട്ടരും എന്താണ് ചെയ്തത്? നെഹമ്യാവും അവനോട് கூட இருந்தவர்களும் செய்தது என்ன? അവർ എന്ത് ചെയ്തപ്പോഴാണ് ദൈവം അവർക്ക് അത്ഭുതം ചെയ്തത്? அவர்கள் என்ன செய்ததினால் தேவன் அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்தார்? രാത്രിയിൽ നിങ്ങൾ ചെയ്യാൻ തയ്യാറായാൽ നിങ്ങൾക്ക് ഒരു അത്ഭുതം ഉണ്ടാകും. இந்த ராத்திரி நீங்கள் அவைகளையே செய்ய தயாரானால் நிச்சயம் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். നിന്റെ ആമേൻ എഡ്യൂക്കേഷൻ ലൈഫിൽ ഒരു അത്ഭുതം നടക്കും. உங்களுடைய கல்வி வாழ்விலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். നിങ്ങളുടെ ഫ്യൂച്ചർ ലൈഫിന് വേണ്ടി ദൈവം ഒരു അത്ഭുതം ചെയ്യും. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். നിങ്ങളുടെ പാരന്റ്സ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി കെയർ ചെയ്തില്ലെങ്കിലും ഒരു പരമപിതാവ് നിങ്ങളെ കെയർ ചെയ്യുന്നുണ്ട്. உங்கள் தகப்பனும் தாயும் உங்களுக்காக கவலைப்படாவிட்டாலும் உங்களுக்காக கரிசனை உள்ள ஒரு கர்த்தர் அதை செய்வார். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഒരു കുടികാരന്റെ മകളായി ജനിച്ച ഒരു പാവം പെൺകുട്ടി, ஒரு குடிகாரருடைய மகனாக பிறந்த ஒரு பாவப்பட்ட ஒரு பிள்ளை, ഒരു പെൺകൊച്ച്, ஒரு மகள், പഠിക്കാൻ ആഗ്രഹമുണ്ട്, படிக்க வாஞ்சை உண்டு, പക്ഷെ പഠിപ്പിക്കാൻ ആളില്ല. அவளை படிக்க வைக்க ஆள் இல்லை. പാവം ഒരു അമ്മ, பாவம் அவருடைய தாய், ஒரு தாய். ഈ കുടിയനായ മനുഷ്യന്റെ അടുത്ത് എന്താ ചെയ്യുക? இந்த குடிகார மனுஷனோடு செய்து நான் என்ன செய்ய முடியும்? പക്ഷെ അവൾ ദേവാലയം വിട്ടു പിരിഞ്ഞില്ല.
அவள் தெய்வத்தின் ஆலயம் விட்டு பிரிஞ்சிല്ല. அவள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியவில்லை. 2 ചെറിയ കുഞ്ഞുങ്ങളെയും കൊണ്ട് ആലയത്തിലേക്ക് വരുമായിരുന്നു. 2 சிறு பிள்ளைகளையும் கொண்டு ஆலயத்துக்கு வருவதுண்டு. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ആ അമ്മ കുഞ്ഞുങ്ങൾക്ക് നല്ല ദൈവസ്നേഹം പകർന്നു കൊടുത്തു. தேவ அன்பை அந்த தாய் அதிகமாய் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். 10th കഴിഞ്ഞു, 10ஆம் வகுப்பு படித்து முடித்தார்கள். അമ്മയ്ക്ക് ടെൻഷൻ. அம்மாவுக்கு டென்ஷன். എങ്ങനെ +2 പഠിപ്പിക്കും? எப்படி நான் 12ஆம் வகுப்பு வரை படிக்க ആ வைப்பேன்? മകൾ അമ്മയെ ധൈര്യപ്പെടുത്തുമ്പോൾ പറയുന്നത് എന്താണെന്നറിയാമോ? அந்த மகள் தாயை தைரியப்படுத்துவதற்காக சொல்லுகிறது என்னவென்றால், എന്റെ ഫ്യൂച്ചർ കർത്താവിന്റെ കയ്യിൽ സേഫ് ആണ്. என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் மிக பத்திரமாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. സഹോദരന്മാരെ, சகோதரரே, കർത്താവിൽ അടിയുറച്ചാൽ നിങ്ങളുടെ ലൈഫ് കർത്താവിന്റെ കയ്യിൽ സെക്യൂർ ആണ്. நீங்க தேவனிடத்தில் ஒப்புவித்தால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் மிக பத்திரமாய் ആ இருக்கிறது. കർത്താവ് നമുക്ക് ഒരു അഷ്വറൻസ് തരും. நமக்கு தேவன் ஒரு நிச்சயத்தை தருகிறார். ഒരു അഷ്വറൻസ് തരും. தேவன் ஒரு உறுதிப்பாட்டை ഹല്ലേലൂയ, தருகிறார். ஹalleluya. അതിൽ നിന്നുകൊണ്ട് ആ +1 കാരി പറഞ്ഞു, அதனால அந்த +2 படிக்கிறவள் சொன்னாள், അമ്മ அம்மா, എന്റെ ലൈഫ് என்னுடைய வாழ்க்கை കർത്താവിന്റെ കയ്യിൽ സേഫ് ആണ്. தேவனுடைய கரத்தில் பத்திரமாய் இருக்கிறது. +2 കഴിഞ്ഞു, 12ஆம் வகுப்பு முடித்தாள். ഒരു ദിവസം എന്നോട് പറഞ്ഞു, என்னிடத்தில் சொன்னார்கள், പാസ്റ്റർ, സൗജന്യമായി BSc നഴ്സിംഗ് പഠിപ്പിക്കുന്ന ഏഴകളെ പഠിപ്പിക്കുന്ന സ്ഥാപനം ഉണ്ടോ? எங்கேயாவது ஏழை பிள்ளைகளை BSc நர்சிங் படித்து கற்றுக் கொடுக்கிற ஸ்தாபனங்கள் ஏதாவது இருக்கிறதா? അവൾക്ക് ഒരേ ആഗ്രഹം, அவளுக்கு ஒரே விருப்பம், BSc നഴ്സിംഗ് പഠിക്കണം. BSc நர்சிங் படிக்க வேண்டும் என்று. അഡ്മിഷൻ എല്ലാം ക്ലോസ് ആയി. எல்லா இடங்களிலும் சேர்க்கை முடிந்தது. ഈ ഡിപ്പാർട്ട്മെന്റുമായിട്ട് ചെറിയ പരിചയമുള്ളത് കൊണ്ട് ഞാൻ ഒരുപാട് പേരെ വിളിച്ചു ചോദിച്ചു. நான் இதை குறித்து எனக்கு தெரிந்த அளவில் அநேகரை கூப்பிட்டு விசாரித்தேன். എല്ലാരും പറഞ്ഞു, ഇല്ല, ചാൻസ് പോയി ഇനിയില്ല. எல்லாரும் சொன்னார்கள், வாய்ப்பு முடிந்தது இனி இல்லை என்று. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഇവിടെ ഉണ്ടോ? இங்கே இருக்கிறீர்களா? പക്ഷേ അവളുടെ വിശ്വാസം എന്താണെന്ന് അറിയാമോ? அவளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ഡേറ്റ് കഴിഞ്ഞോട്ടെ, நாட்கள் முடியட்டுமே, അഡ്മിഷൻ ക്ലോസ് ആകട്ടെ, ஆள் சேர்க்கை எல்லாம் എനിക്ക് முடியட்டுமே, നല്ല നിശ്ചയമുണ്ട്. எனக்கு ஒரு நல்ல நிச்சயம் உண்டு. കർത്താവ് എനിക്ക് നല്ലൊരു അഷ്വറൻസ് തന്നിട്ടുണ്ട്. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல உறுதிப்பாட்டை தந்திருக்கிறார். എന്റെ ലൈഫ് കർത്താവിന്റെ കയ്യിൽ സെക്യൂർ ആണ്. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் பத்திரமாய் இருக்கிறது. ഈ അമ്മ, இந்த தாய் ഒരു ട്രാവൽ ആൻഡ് ടൂറിസം ഓഫീസിൽ കുറച്ചു നാൾ വർക്ക് ചെയ്തിരുന്നു. இவர்கள் ஒரு டூரிசம் ஆபீஸ்ல கொஞ்ச நாள் வேலை செய்தார்கள். തുച്ഛമായ എമൗണ്ടിന്, கொஞ்ச தொகைக்கு. പെട്ടെന്നൊരു നാൾ திடீரென்று അന്ന് പരിചയപ്പെട്ട அன்று அறிமுகமான ഒരു ജർമ്മൻ സായിപ്പ്, ஒரு ஜெர்மன் தேசத்து வெளிநாட்டு நபர் ചുമ്മാ കാഷ്വൽ ടോക്ക് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ, ஒரு சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த போது, മൂത്ത മകൾക്ക് എത്ര വയസ്സായി, மூத்த மகளுக்கு என்ன வயது என்று അവൾ എന്ത് ചെയ്യുന്നു, அவள் என்ன செய்கிறார், എന്താണ് അവളുടെ ഫ്യൂച്ചർ, അവളുടെ ചിന്ത, அவளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து அவளுடைய எண்ணம் என்ன? അവൾ പറഞ്ഞു, BSc നഴ്സിംഗ് പോണോ. அப்பொழுது அந்த தாய் சொன்னார்கள், BSc நர்சிங் போக வேண்டும். എനിക്ക് അതിനുള്ള വഴിയില്ല, எனக்கு அதற்குரிய எந்த வழியும் இல்லை. പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടേയിരിക്കും, அவள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்போ மறுதலைக்கில் நடத்த क्वेश्चन, அங்கே இருந்து மறுபக்கம் இருந்த அடுத்த கேள்வி, வாட் அபவுட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? അവൾ പറഞ്ഞു, എനിക്ക് ഒരു ഐഡിയ ഇല്ല, எனக்கு എந்த എണ്ണമും இல்லை. അത് അടുത്ത മറുപടി, അടുത്ത കേൾവി, അവൾക്ക് പിടിച്ച ഏത് മെഡിക്കൽ കോളേജോ അവിടത്തെ അഡ്മിഷനും പ്രൊസീജിയറും പറ, ബാക്കി ഞങ്ങൾ നോക്കിക്കൊള്ളാം. அவள் எந்த இடத்தில் படிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாளோ அதனுடைய முறையையும் எனக்கு சொல்லுங்கள், மீதியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். നമ്മൾ ചോദിച്ചപ്പോൾ എല്ലാ മെഡിക്കൽ കോളേജിലും സീറ്റ് ക്ലോസ്. நாம் விசாரித்த போது எல்லா மருத்துவ இடங்களிலும் அங்கே எல்லா இடங்களும் நிரம்பி விட்டன. ജർമ്മനിയിൽ നിന്ന് ചോദിച്ചപ്പോൾ ചെന്നൈയിൽ ഒരു മെഡിക്കൽ കോളേജിൽ ഇനിയും സീറ്റ് ഉണ്ട്. ஜெர்மனியிலிருந்து கேட்டபோது சென்னையில இன்னும் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு இடம் இருக்கிறது. ഈ വർഷം അവൾ കംപ്ലീറ്റ് ചെയ്യും. இந்த வருஷம் அவள் தன்னுடைய படிப்பை நிறைவு செய்ய போகிறாள். അവളുടെ അമ്മ വിട്ടാൽ ബസ്സിൽ വിടും, ട്രെയിനിൽ വിടും. அவளுடைய அம்மா இவளை படிக்க அனுப்பியிருந்தால் இவளை பஸ்ஸிலேயோ அல்லது ட்ரெயின்லயோ தான் அவர்களால் அனுப்ப முடியும். அவள் விசுவாசிச்சு, எந்த லைஃப் கர்த்தாவின் கையில் செக்யூர். அவள் விசுவாசித்த வார்த்தை என்ன தெரியுமா? என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் பத்திரமா இருக்கிறது. ആ പിതാ നടത്തിയപ്പോ, அந்த தகப்பன் நடத்தின போது, ഓരോ ലീവിന് വരുമ്പോഴും ടൈമിൽ ഫ്ലൈറ്റ് ടിക്കറ്റ് അവിടെ നിന്ന് വരും. ஒவ்வொரு விடுமுறை வரும்போதும் அவளுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு விமான டிக்கெட் அவளுக்கு வந்து கிடைக்கும்.
ഇത്ര ഒരു നല്ല ദൈവത്തെയല്ലേ ഞാനും നിങ്ങൾ സേവിക്കണം. இவ்வளவு நல்ல தேவனை அல்லவா நீங்களும் நானும் ஆராதித்துக் സ്വന്തം கொண்டிருக்கிறோம். അപ്പനേക്കാളും സ്വന്തം അമ്മയെക്കാളും നമ്മളെ സ്നേഹിക്കുന്ന ഒരു കർത്താവ്, சொந்த தகப்பனை விட தாயை விட நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு എത്ര கர்த்தர். നല്ല കർത്താവ്. எத்தனை நல்ல கர்த்தர் அவர். പറ, എന്റെ ലൈഫ് എന്റെ കർത്താവിന്റെ കയ്യിൽ സെക്യൂർ ആണ്. சொல், என் வாழ்க்கை என் தேவனுடைய கரத்தில் பத்திரமாய் എന്റെ இருக்கிறது. എഡ്യൂക്കേഷൻ എന്റെ കർത്താവിന്റെ കയ്യിൽ സെക്യൂർ ആണ്. என்னுடைய கல்வி என் தேவனுடைய கரத்தில் பத்திரமாய் இருக்கிறது. പ്രാർത്ഥിക്കുന്ന അമ്മേ, പ്രാർത്ഥിക്കുന്ന പിതാവ്, നിങ്ങളുടെ കുടുംബം കർത്താവിന്റെ കയ്യിൽ സെക്യൂർ ആണ്. ஜெபிக்கிற தாயே, ஜெபிக்கிற தகப்பனே, உங்கள் குடும்பம் அந்த தேவனுடைய கரத்தில் பத்திரமாய் இருக்கிறது. നിങ്ങൾ സേവിക്കുന്ന ദൈവമാര്? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? നിങ്ങളുടെ ശത്രുക്കളുടെ മുൻപാകെ നിങ്ങളുടെ തല കുനിപ്പിക്കുന്ന ദൈവമല്ല. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை குனிய பண்ணுகிற തല தெய்வம் அல்ல. ഉയർത്തി നിൽക്കുമാറാക്കുന്ന ദൈവം. தலை உயர்த்தி நிற்க பண்ணுகிற தேவன் அவர். ആ ദൈവം അങ്ങനെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യുമ്പോൾ, அந்த தேவன் உங்களுக்காக விதமாக செய்யும் பொழுது നിങ്ങൾ ചിലത് ചെയ്യണ്ടേ? நீங்கள் சிலவைகளை செய்ய வேண்டும் அல்லவா? അതാണ് ഇന്ന് രാത്രിയിൽ നമ്മൾ ചിന്തിക്കുന്നത്. அதைத்தான் இந்த ராத்திரி நாம் சிந்திக்க போகிறோம். നെഹമ്യാ 1-ാം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ, நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது അതിന്റെ 2-3 വേദഭാഗങ്ങൾ, அதனுடைய 2-3 ஆகிய வேத வசனங்கள் അവിടെ നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். നെഹമ്യാ ഒരു കൊട്ടാരത്തിൽ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. நெகேமியா ஒரு அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். സാമാന്യം നല്ലൊരു പോസ്റ്റിൽ ഇരിക്കുന്ന മനുഷ്യൻ, நல்ல ஒரு பதவியில் இருந்து கொண்டிருக்கிற மனிதன் அவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രാർത്ഥിക്കുന്നവന് നല്ല പോസ്റ്റ് കിട്ടും. ஜெபிக்கிறவனுக்கு நல்ல வேலை இடம் கிடைக்கும். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രാർത്ഥിക്കുക മാത്രം ചെയ്താൽ പോരാ, ஜெபித்தால் மட்டும் போதாது. ആമേൻ. ദൈവത്തിന് വേണ്ടി എന്തെങ്കിലും ചെയ്യാനും കൂടെ തയ്യാറാകണം. தேவனுக்காக ஏதாகிலும் செய்யும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். ഇവിടെ നോക്കൂ, இங்கே கவனியுங்கள். ആമേൻ. 2 and 3 verses வசனம் 2-3 ஆகியவைகள் please. வாசிக்கலாம். Hallelujah. Yes, come on. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். അത് കേട്ടപ്പോൾ നെക്സ്റ്റ് വൺ. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் താങ്ക് യു. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാവരും ഇവിടെ ഉണ്ടോ? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ റെഫറൻസിന്റെ കണ്ടന്റ് ഞാൻ പറഞ്ഞു പോകാം. அந்த வாசித்த வசனத்தினுடைய சுருக்கத்தை நான் சொல்லி செல்கிறேன். നെഹമ്യാ ഇപ്പൊ എവിടെയാണ് ജോലി ചെയ്യുന്നത്? நெகேமியா எங்கே இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்? ബോയ്സ് പ്ലീസ്. சகோதரர்கள், தம்பிமார் சொல்லுங்க. മേൽപ്പുറത്തുനിന്ന് അങ്ങോട്ട് പോകുന്ന സ്ഥലത്ത് കാണുന്ന അരിമനയിൽ അല്ലേ? மேல்புறத்திலிருந்து அந்த பக்கமா போகும்போது அருமனை வருமே, அந்த அருமனையிலையா அவன் வேலை செய்கிறான்? ഇല്ല, അവർ കറക്റ്റ് പറഞ്ഞ അരമനയിൽ. அவர்கள் சரியா சொன்னார்கள், அரண்மனையில். നോട്ട് അരുമന, അരമന. அருமனையில் அல்ல, அரண்மனையில். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നല്ലൊരു കൊട്ടാരത്തില് நல்ல ஒரு அரண்மனையில் வேலை. ഇനി പോസ്റ്റ് എവിടാന്ന് അറിയണ്ടേ? அவங்க வேலை பதவி என்னன்னு தெரியணும் அல்லவா? ഞാൻ പോസ്റ്റ് എന്ന് പറയുമ്പോൾ നിങ്ങൾ പറയരുത് தெருவில் நிப்புண்டு போஸ்ட் എന്ന് പറയരുത്. அவனுக்கு இருக்கிற போஸ்ட்னு சொன்ன உடனே அந்த ரோட்ல இருக்கிற போஸ்ட நீங்க நினைச்சறாங்க. ശ്രദ്ധിക്കൂ, கவனியுங்கள். നല്ലൊരു പോസ്റ്റ്. அவனுக்கு நல்ல ஒரு பதவி. ചിലർ വിചാരിക്കുന്നത് രാജാവ് വരുമ്പോ വെള്ളം ഒഴിച്ചു കൊടുക്കുന്ന ജോലിയാണ് നെഹമ്യാവിന്. சிலர் நினைக்கிறது ராஜா வரும்போது இப்படி தண்ணியை ஊத்தி ஊத்தி கொடுக்கிற ஒரு வேலைன்னு நினைக்கிறீங்க. ആ വേലയ്ക്ക് വെക്കണമെങ്കിൽ ഒരു വിശ്വസ്തനെയല്ലേ വെക്കുള്ളൂ. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கைக்குரிய ஒருவனைத்தானே வைக்க முடியும். സ്വന്തം ജീവനെ പാതുകാക്കുന്ന ഒരു ഡ്യൂട്ടിയാണത്. அது ராஜாவின் ஜீவனையே பாதுகாக்கிற ஒரு வேலை. அது രാജാവിന്റെ ഭക്ഷണത്തെ ടെസ്റ്റ് ചെയ്ത് നോക്കുന്ന ആള്, ராஜாவின் ஆகாரத்தை பரிசோதித்து பார்க்கிற ஒரு நபர். அது പിൽക്കാലത്ത് ഇവന്റെ റോൾ എവിടെയാണെന്ന് അറിയാമോ? பின்னால் இவனுடைய நிலை என்னவென்றால், இவனுடைய ആ രാജ്യത്തിന്റെ ഗവർണറായി മാറി എന്നുള്ളതാണ്.
ராஜ்யத்தினுடைய கவர்னராகவே மாற்றப்பட்டு விட்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആരംഭം അല്പമായിരിക്കാം, அவனுடைய துவக்கம் அற்பமாயிருக்கலாம், പക്ഷേ മുടിവാണ് പ്രധാനം. ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ ആരംഭം ഇങ്ങനെ, ஜெபிக்கிறவனுடைய ஆரம்பம் இவ்விதமாகத்தான் இருக்கும். ആരാധിച്ച് ഉപവസിക്കുന്നവന്റെ ആരംഭം ഇങ്ങനെ, ஜெபிக்கிற ஆராதிக்கிற உபவாசிக்கிற நம்மளுடைய പക്ഷേ ஆரம்பம் മുടിവ് இவ்விதமாகத்தான் இருக்கும். മനോഹരമായിരിക്കും. முடிவோ மகிமையானதா இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നല്ല ഫൗണ്ടേഷൻ ഇടാൻ നാൾകൾ എടുക്കും. நல்ல அஸ்திபாரம் போடுவதற்கு நாட்கள் அதிகம் எடுக்கும். ആമേൻ. ஆமென். ഒരു ദിവസം കൊണ്ടും ഫൗണ്ടേഷൻ ഇടാം, ஒரு நாளிலும் அஸ்திபாரம் போட முடியும். ഒരു വാരം എടുത്തും ഫൗണ്ടേഷൻ ഇടാം, ஒரு வாரம் செலவழித்தும் அஸ்திபாரத்தை ഒരു போடலாம். മാസം എടുത്തും ഫൗണ്ടേഷൻ ഇടാം. ஒரு மாதம் செலவழித்தும் அஸ்திபாரம் இடலாம். പക്ഷേ ടൈം എടുക്കുന്നതിനനുസരിച്ച് ബിൽഡിംഗ് സ്ട്രോങ് ആയിരിക്കും. நாட்கள் அதிகம் அஸ்திபாரத்திற்காக செலவு செய்வதை அனுசரித்து அதனுடைய கட்டிடம் மிக உறுதியாக இருக்கும். ചിലർക്ക് 25 വർഷമായിട്ട് ഫൗണ്ടേഷൻ ഇട്ടുകൊണ്ടേ ഇരിക്കുക. சிலர் 25 வருஷமா அஸ்திபாரமே போட்டு கொண்டிருப்பார்கள். ചിലരുടെ ചോദ്യം ഇനി എന്നാണ് എന്റെ മുകളിലോട്ട് പണിയുന്നതെന്നാണ്. சிலர் கேள்வி இதுக்கு மேல என்ன கட்ட வேண்டும் என்று. ശ്രദ്ധിക്കുക, கவனியுங்கள். ആരംഭം ഒരുപക്ഷെ അല്പമായിരിക്കാം, ஆரம்பம் துவக்கம் அற்பமாயிருக்கலாம், പക്ഷേ അതിന്റെ മുടിവ് മനോഹരമായിരിക്കും. ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ഇപ്പൊ നെഹമ്യ വളരെ കുഴപ്പമില്ലാത്ത നല്ലൊരു പോസ്റ്റിൽ ജോലി ചെയ്യുന്നു. நெகேமியா எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல பதவியில் பணியாற்றி கொண்டிருக்கிறான். എസ്തറിനോട് മോർദെഖായി പറഞ്ഞതുപോലെ, எஸ்தரோடு மொர்தெகாய் சொன்னது போல, നീ ശൂശൻ രാജധാനിയിൽ നല്ല മനോഹരമായിരിക്കുന്നു, நீ சூசான் அரண்மனையில் மிக நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய், നിനക്ക് ഒരു കുഴപ്പമില്ല, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, നിന്റെ ലൈഫ് സെക്യൂർ ആയി, സേഫ് ആയി, உன்னுடைய வாழ்க்கை மிக பத்திரமாய் மாறிவிட்டது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നെഹമ്യാവിന്റെ ലൈഫ് സെറ്റിൽഡ് ആയി. நெகேமியாவின் வாழ்க்கை மிக நல்ல செட்டில்டான நிலைமைக்குள் வந்து விட்டது. ചില ആത്മീയരുടെ നിലമ ഇങ്ങനെ തന്നെയാണ്. சில ஆவிக்குரிய நிலைமை விதமாகத்தான். ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ച് ആരാധിച്ച് പാസ്റ്റർമാർ ഇടിവിൽ നിന്ന് കരഞ്ഞ് ലൈഫ് എല്ലാം നല്ല സെറ്റിൽ ആകും. உபவாசித்து ஜெபித்து ஊழியர் அவர்களுக்காக பரிந்து பேசியுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது. സെറ്റിൽ ആയതിനു ശേഷം പിന്നെ കർത്താവിനെ മറക്കും. ആ நல்ல நிலைக்கு வந்த பின்பாக தேவனை மறக்கிறார்கள். പിന്നെ അവർക്ക് വേല, കുടുംബം, മറ്റു കാര്യങ്ങൾ, സോഷ്യൽ കാര്യങ്ങൾ, പക്ഷേ മറക്കുന്നത് ദൈവിക വിഷയം മാത്രം. இப்பொழுது அவர்களுக்கு வேலை, குடும்பம், பல காரியங்கள் எல்லாம் நினைவில் வரும், ஆனால் தெய்வீக காரியம் நினைவுக்கு வருவதில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പണ്ട് ഫാസ്റ്റിംഗ് പ്രേയറിന് ലേഡീസ് എങ്കിലും വരുമായിരുന്നു. முன்பு உபவாச ஜெபத்திற்கு பெண்களாகிலும் வந்தார்கள். ഇപ്പൊ അതുമില്ല. இப்பொழுது அதையும் பார்க்க முடியவில்லை. അത് കഴിഞ്ഞപ്പോൾ വയസ്സായ താത്താ പാട്ടിമാരെങ്കിലും വരുമായിരുന്നു. உபவாச ஜெபத்திற்கு சில தாத்தாக்களும் பாட்டிகளுமாகிலும் வந்தார்கள். ഇപ്പൊ അതും ഇല്ല. இப்பொழுது அதையும் பார்க்க முடியவில்லை. പുതിയ സർക്കാരിന്റെ திட்டம் 100 നാൾ തൊഴിൽ திட்டம். புதிய அரசாங்கத்தினுடைய திட்டம் 100 நாள் வேலை திட்டம். ഉടമ്പിന് ആരോഗ്യമില്ലെങ്കിലും സാരമില്ല, നാക്കിന് ആരോഗ്യം ഇരുന്നാൽ പോതും. உடம்பில் ஆரோக்கியம் இல்லை என்றாலும் போதும், நாக்கில பேசுறதுக்கு வலிமை இருந்தால் போதும், 100 நாள் வேலை பார்க்கலாம். കോട്ടിന്റെ കറിയിൽ ചുമ്മാതെ ഇരുന്ന് ചൗടാലടിച്ചാലും 310 രൂപ കിട്ടും. ரோட்டின் அருகில் இருந்து சும்மா இருந்து கதை பேசிட்டு இருந்தாலும் முடியும் போது சம்பளம் கிடைக்கும். അയ്യോ, അതിന് പോകുന്നവരെ ഞാൻ കളിയാക്കിയതല്ല. அங்கே அப்படி வேலைக்கு போகிறவர்களை நான் ஏளனம் பண்ணுகிறேன் என்று நினைத்து விடாதிருங்கள். ഇതിൽ പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുകയാണ്, ഇതെടുത്ത് എനിക്കെതിരെ പ്രശ്നം ഉണ്ടാക്കരുത്. இதிலே நான் என்ன பிரச்சனை உண்டாக்குவது வேண்டாம் என்று நினைக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കാര്യം എന്താ? காரியம் என்ன? ദൈവം വഴി തുറന്നു. ദൈവം വഴി തുറന്നു കൊടുത്തു, தேவன் வாசலை திறந்து கொடுத்தார். പക്ഷേ ഇപ്പൊ ദൈവത്തിനായി ആളെ കിട്ടാനില്ല. இப்போ ஆண்டவருக்காக ஆட்கள் இல்லை, ഉപവാസിക്കാൻ ആളില്ല, உபவாசிக்க പ്രാർത്ഥിക്കാൻ ആളില്ല, ஜெபிக்க ஆள் இல்லை. പക്ഷേ അവരവരുടെ കാര്യത്തിന് വേണ്ടി നല്ല ഓടുന്നുണ്ട്. அவரவர் காரியத்திற்காக நன்கு ஓடி ஓடி நிற்கிறார்கள். ദൈവം അനുഗ്രഹിക്കുമ്പോൾ ഓർക്കണം, ദൈവത്തെ മറക്കരുത്. தேவன் ஆசீர்வதிக்கும் போது நினைக்க வேண்டும், தேவனை மறக்காமல் இருங்கள். ഇവിടെ നെഹമ്യാവ് എന്താ ചെയ്തെന്നറിയാമോ? இங்கே நெகேமியா செய்தது என்ன தெரியுமா? കൊട്ടാരത്തിൽ തന്റെ ലൈഫ് ഓക്കേ, தன்னுடைய வாழ்க்கை அரண்மனையில் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. പക്ഷേ എന്തിനാ നെഹമ്യാവ് കരഞ്ഞെന്നറിയാമോ? ஆனால் அது எதற்காக நெகேமியா அழுதான் என்று தெரியுமா? അവിടെ കരഞ്ഞെന്നല്ലേ വായിക്കുന്നത്? அவன் அழுதான் என்றல்லவா வாசித்தான். സിസ്റ്റർ അതൊന്ന് വായിച്ചേ. அந்த பகுதியை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி ഹല്ലേലൂയ. അവൻ കരഞ്ഞെന്ന്. அவன் அழுதான். എന്തിനാ കരഞ്ഞത്? அவன் ஏன் அழ வேண்டும்?
നാട്ടിൽ നിന്ന് വന്ന ആള് പറഞ്ഞ് ഭാര്യയ്ക്ക് സുഖമില്ല അതുകൊണ്ട് കരഞ്ഞെന്നാണ്. ஊர்ல இருந்து நெகேமியாவை பார்க்க வந்த சொன்னாரு உன் மனைவிக்கு சோமல அப்படின்னு சொன்னதுனால நெகேமியா இருந்து அழுதுட்டு இருக்கிறானா? അയ്യോ നിന്റെ പപ്പയ്ക്ക് സുഖമില്ല നിന്റെ പിള്ളേർക്ക് കരപ്പനാണെന്നാണ് പറഞ്ഞേ. தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து வந்த ஒருவன் நெகேமியாவிடத்துல சொன்ன உங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை அல்லது உன் குழந்தைக்கு சுகம் இல்லைன்னு சொன்னதுனாலயே அவன் அழுது கொண்டு இருக்கிறான். இல்ல, நெகேமியாவு தன்னையே மறന്നു. நெகேமியா தன்னையே மறந்து விட்டான். യഹൂദന്റെ പ്രധാന അലങ്കാരമായ ജെറുസലേം തകർന്നത് കേട്ടപ്പോൾ കരഞ്ഞെന്ന്. யூதர்களுடைய பிரதானமான எருசலேமின் அலங்கம் உடைந்து கிடக்கிறது என்று கேட்டபோது அவன் அழுதான். ദൈവിക വിഷയം കേൾക്കുമ്പോൾ കരച്ചിൽ വരുന്നവരെയാണ് ദൈവത്തിന് ആവശ്യം. தேவனுடைய காரியத்தை குறித்து கேட்கும்போது அழுகிறவர்கள் தான் தேவனுக்கு அவசியம். അങ്ങനെ ഉള്ളവർ മൂലമാണ് ദൈവം സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾസ് നടത്തിക്കുന്നത്. அப்படிப்பட்டவர்கள் மூலமாகத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். ഞാൻ നിങ്ങളോട് പറഞ്ഞില്ലേ 52 ദിവസം കൊണ്ട് ദൈവം അത്ഭുതം ചെയ്യാനുള്ള ഒന്നാമത്തെ കാരണം. நான் உங்களோடு சொன்னேனே 52 நாட்களுக்குள்ளாக பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய முதலாவது காரணம். ദൈവിക വിഷയത്തിന് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നവരുണ്ടോ? നിങ്ങളുടെ വിഷയത്തിൽ ഇന്നല്ലെങ്കിൽ നാളെ ഒരു അത്ഭുതം നടക്കും. தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இங்கே உண்டோ? அப்படிப்பட்ட இன்றல்லது நாளை அற்புதம் நடக்க போகிறது. എന്താണ് അതിൽ നിന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്ന ആത്മീയ മർമ്മം എന്നറിയാമോ? நான் இதிலே சொல்லுகிற ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால் സ്വന്ത ജനിച്ചു വളർന്ന സ്ഥലമല്ലേ അവിടെ? தான் பிறந்து வளர்ந்த பூமி அல்லவா அது? തന്റെ ആത്മീയ മണ്ണല്ലേ അത്? தன்னுடைய ஆவிக்குரிய மண்ணல்லவா அது? തന്റെ ആത്മീയ ഗ്രഹമല്ലേ, വീടല്ലേ അത്? தன்னுடைய ஆவிக்குரிய வீடல்லவா அது? അത് ശോചനീയമായി കിടക്കുന്നെന്ന് അറിഞ്ഞപ്പോൾ കരച്ചിൽ വന്നതാണ്. அது உடைந்து கிடக்கிறதை கேள்விப்பட்ட போது அவன் அழுதான். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു കാലഘട്ടത്തിൽ നമ്മുടെയൊക്കെ അവസ്ഥ എന്തായിരുന്നു? ஒரு காலத்தில் நம்முடைய நிலை என்னவாக இருந்தது? അവിടെ നിന്ന് ഇപ്പോൾ ദൈവം എവിടെയാണ് കൊണ്ടുവന്ന് വെച്ചിരിക്കുന്നത്? அங்கே இருந்து இப்பொழுது தேவன் நம்மை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ചെറിയ ചെറിയ കുടിലുകളെല്ലാം മാറി. நாம் இருந்த சின்ன சின்ன குடில்கள் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது. അന്നത്തെ പ്രാർത്ഥന എന്തായിരുന്നു? அன்று நம்முடைய ஜெபம் என்னவாக இருந்தது? കർത്താവേ, ഒരു ഓട്ടുകൂര തരണമേ. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஓட்டுக்கூரை வீட்டை தாரும் ஆண்டவரே. ചാണി മെഴുകിയതെല്ലാം പോയി സിമന്റ് ഇട്ട ഒരു തറ തരണമേ. சாணி மெழுகின என்னுடைய வீட்டின் தரைகள் எல்லாம் சிமெண்ட் போட்ட தரைகளாக வேண்டுமே. ഇപ്പൊ നമ്മുടെ പ്രാർത്ഥന എന്താണ്? இப்பொழுது நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? കർത്താവേ, 2 മാടി 3 മാടി ആക്കി തരണമേ. ஆண்டவரே, 2 மாடி 3 மாடியாக என்னுடைய வீட்டை ஆக்கி தாரும் ஆண்டவரே. കർത്താവേ, ഈ ടൈല് മാറ്റിയിട്ട് ഇപ്പൊ മാർബോണൈറ്റിന്റെ പുതിയത് വന്ന് കർത്താവേ അത് പോടണം കർത്താവേ. ஆண்டவரே, இந்த டைல் எல்லாம் மாற்றி மார்போனைட்ல இப்ப புதுசா வந்திருக்கு அந்த தளம் என் வீட்டுக்கு வரட்டும் ஆண்டவரே. കർത്താവേ, இந்த மாருதி டப்பா காரை மாத்திட்டு புதிய காரை தரணும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த டப்பா காரை மாற்றி விட்டு நல்ல காரை தர வேண்டும் ஆண்டவரே. അന്നത്തെ പ്രാർത്ഥന എന്താ? കർത്താവേ, ஒரு எம்ஐடியாவது கிடைச்சா போதுமே. அன்னைக்கு ஒரு ஜெபம் இருந்தது, ஆண்டவரே ஒரு சின்ன எம்ஐடி பைக்காயிலும் கிடைச்சா போதுமேங்கிற ஜெபம். ഇപ്പൊ പ്രാർത്ഥന എന്താണ്? இப்ப ஜெபம் என்ன? കർത്താവേ, ബാക്കിൽ ഇരിക്കുന്ന ആള് തലകീഴാ എന്റെ തല മേലെ കിടക്കുന്ന മാതിരി ഒരു ബൈക്ക് തരണം ആണ്ടവരേ. ஆண்டவரே, பின்னால இருக்கிற ஆளு எனக்கு மேலே ஏறி இப்படியே வந்து குதிக்கிற மாதிரி ஒரு பைக் தர வேண்டும் ஆண்டவரே. ആ ബൈക്കിന് ഇന്നൊരു പ്രത്യേകതയുണ്ട്. அந்த பைக்கினுடைய இன்னொரு விசேஷம் உண்டு. പിണങ്ങിയിരിക്കുന്ന ഭാര്യയും ഭർത്താവിനെ ഒന്നാക്കിക്കും. சண்டை போட்டுட்டு பைக்ல போனா 2 பேரையும் அது ஒண்ணாக்கிறோம். നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ലേ ആ ബൈക്ക്? நீங்க அந்த பைக்கை பார்த்திருக்கீங்களா? ഇവൻ ഏതോ ഒരു കുണ്ടു കുഴിക്കകത്ത് ഇറങ്ങിയിരിക്കുന്ന പോലെ. இவர் ஏதோ ஒரு குழிக்குள்ள உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கும் அந்த பைக்ல. അവൾ ഇവന്റെ മോളിൽ അൻപ് കൊണ്ട് കെട്ടിപ്പിടിച്ചിരിക്കുന്ന പോലെ തോന്നും. அவள் இவர் மேல் உள்ள அன்பினால கட்டிப்பிடிக்கிறது போல. അയ്യോ, അത് വേറെ വഴിയില്ലാത്തത് കൊണ്ട്. அது வேற வழி இல்லாம எனக்கு இப்படி பிடித்திருக்கு. അതിന്റെ அமைப்பு അങ്ങനെയാണ്. அந்த வண்டியினுடைய அமைப்பு அவ்விதமாக. ഞാൻ വിചാരിച്ചിരിക്കുന്നത് ഇത് അമ്മച്ചവൻ വിചാരിച്ചു രണ്ടായിരിക്കുന്ന എല്ലാം ഇത് മൂലം ഒന്നാകട്ടെ. அவன் நினைத்திருக்கலாம் ஒருவேளை 2 இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த வண்டி மூலமாக ஒன்றாகட்டும். ഇപ്പോ ചെറുപ്പക്കാർക്കെല്ലാം ഒരു വണ്ടി വാങ്ങി കൊടുക്കാന്ന് അപ്പ അമ്മ വിചാരിച്ചാൽ അവർക്ക് അത് വേണ്ട, അവർക്ക് സൂപ്പർ ബൈക്ക് മതി. இப்ப பெற்றோர் ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கெல்லாம் இப்ப சூப்பர் பைக் தேவை. എന്റെ മകനും ഇപ്പൊ ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു, என்னுடைய பையனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ഞാൻ പെരുമയാ പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നു 2023 വരെ. நான் 2023 வரை ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ഇനി അങ്ങനെയൊന്നും പറയാൻ പാടില്ല. இனி அதை சொல்லவே எனக்கு வழி இல்ல. 2024 അവൻ ഒരു ആഗ്രഹം. அவனுக்கு 2024 ஒரு விருப்பம். അവൻ താമസിക്കുന്ന വീട്ടിൽ ഇരുന്ന് കോളേജ് വരെ നല്ല ഡിസ്റ്റൻസ് ഉണ്ട്. அவன் இருக்கிற வீட்டிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஒரு தூரம் உண்டு. അവൻ എനിക്ക് ഒരു നല്ല ഐഡിയ പറഞ്ഞു തന്നു. அவன் எனக்கு ஒரு நல்ல
திட்டத்தை சொல்லி கொடுத்தான். அப்பா பெர் மந்த் 3600 ரூபா பஸ்ல கொடுக்கணும். அப்பா நான் பஸ்ல டெய்லி போயிட்டு வர்றதுக்கு மாதம் 3600 ரூபாய் ஆகிறது. ஒரு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா இட்டா கூட ஒரு 400 ரூபாய் மட்டும் போட்டால் 4000 ரூபாய் பெர் மந்த் இஎம்ஐ அடைச்சால் மாதம் 4000 ரூபாய் இஎம்ஐ தொகை கட்டினால் അവ ഏതോ ഒരു ബൈക്കിന്റെ നമ്പറും കമ്പനി പേരും പറഞ്ഞു ഇത് വാങ്ങാം അപ്പൊ കുറച്ചുകൂടെ എക്കണോമിക്കൽ അല്ലേ. அவன் ஒரு கம்பெனி பைக்கை சொல்லி இதை வாங்க முடியும் அப்பா, இது ஒரு லாப திட்டம் தானே. 36 மாசம் കഴിയുമ്പോൾ இஎம்ஐ க்ளோஸ், அப்ப ஞானும் க்ளோஸ். 36 மாதம் ஆகும்போது இஎம்ஐயும் க்ளோஸ், நானும் க்ளோஸ். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, எதா வாங்கி கொடுக்கான்னு விசாரிச்சப்போ வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்த போது அவன் எனக்கு ஒரு 3 போட்டோ அயச்சு தന്നു. 3 போட்டோ அனுப்பி கொடுத்தான். இதான எனக்கு இஷ்டம், இந்த பைக் தான் எனக்கு பிடிக்குது. அது ഞാൻ നോക്കിയപ്പോൾ എങ്ങനെയുണ്ട്, அதை நான் பார்த்தபோது அந்த வண்டி எப்படி இருக்கிறது. ഇവൻ വല്ലപ്പോഴും ഒരിക്കൽ വരുമ്പോൾ എനിക്കും ഓടിക്കാമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചപ്പോ நான் சரி அவன் இங்கே இருக்கும்போது நானும் கூட அந்த வண்டியை எடுத்து ஓட்டிக்கொள்ளலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது കൃപാ സിസ്റ്റർ എന്റെ വൈഫ് അനിയത്തിയും ചേട്ടത്തിയും പോലെ നിങ്ങൾക്ക് ഇപ്പൊ മനസ്സിലായി കാണാം. என்னோட கிருபா சிஸ்டரும் என்னுடைய மனைவியும் அக்கா தங்கச்சி போல இருப்பார்கள். ഈ കൺവെൻഷനൊക്കെ വരുമ്പോ ചോദിക്കും തങ്കച്ചി വരலையா அக்கா வரலையா, மாறி மாறி ചോദിക്കും. கன்வென்ஷன்ல எங்கேயாவது பார்த்தால் அவர்கள் கேட்பாங்க உங்க தங்கச்சி வரலையான்னு கேட்பார்கள், உங்க அக்கா வரலையான்னு கேட்பாங்க. അങ്ങനെ ഇരിക്കുന്ന ഒരു സാധനത്തെ ഞാൻ ഈ ബൈക്കിന്റെ പിന്നാടി എങ്ങനെ കേറ്റും? அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி இப்படி ஒரு வண்டியில் நான் ஏற்ற முடியும்? അതിനു വേണ്ടി ഞാൻ ഒരു ലാഡർ വാങ്ങി വെക്കണം. நான் அதற்காக ஒரு ஏணி வைத்தால் தான் அவள் ஏற முடியும். പണ്ടത്തെ പ്രാർത്ഥന എങ്ങനെയായിരുന്നു? முன்பு உள்ள ஜெபம் என்னவாக இருந்தது? ഒരു എംഐടിയാவது പോതും ஒரு ആண்டവരേ. MIT வண்டி ஆகிலும் இருந்தால் போதும் ஆண்டவரே. ജീവിക്കാനുള്ള സാഹചര്യം മാത്രം മതിയായിരുന്നു. ஜீவிக்கிறதற்கான அவசியங்கள் மட்டும் போதுமானது என்ற எண்ணம் இருந்தது. പക്ഷേ ഇപ്പോഴത്തെ ലൈഫ് സ്റ്റൈൽ മാറി. இப்பொழுது வாழ்க்கை நிலைகள் மாறிவிட்டது. ഇപ്പോ അതൊരു ലക്ഷറി ലൈഫായി മാറി. இப்பொழுது ஆடம்பர வாழ்க்கையாக மாறிவிட்டது. നേരത്തെ ആവശ്യമായിരുന്നു, ഇപ്പോൾ അത് ആഡംബരമായി മാറി. முன்பு அவசியங்களுக்காக ஜெபித்தோம், இப்பொழுது ஆடம்பரங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ചില വിഷയങ്ങളൊക്കെ പറയണമെന്ന് ആഗ്രഹം കൊണ്ട് ഈ ക്ലോക്ക് ഭയങ്കര പ്രശ്നം ഉണ്ടാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ചിലത് പറയണമെന്ന് വലിയ ആഗ്രഹം, ക്ലോക്ക് ഭയങ്കര പ്രോബ്ലം. நான் சிலவைகளை சொல்ல வேண்டும் என்று மிகவும் நான் விருப்பத்தோடு இருக்கிறேன், ஆனால் இந்த கடிகாரம் மிகப்பெரிய தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கிறது. വാർത്തകൾ ഇങ്ങനെ കടൽ പോലെ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു, പറയാൻ വഴിയില്ല. வார்த்தைகள் கடல் போல் வந்து கொண்டிருக்கிறது, இந்த கடிகாரம் விடமாட்டேங்குது. നിങ്ങളും പിണങ്ങും, അതുകൊണ്ട് കർത്താവ് കടികാരത്തിനെ അങ്ങനെ ഓടിക്കുകയാണ്. நீங்களும் வருத்தப்படுவீர்கள், எனவே கடிகாரத்தை ஓட விட்டு கொண்டிருக்கிறார். പണ്ട് തിരുമണം ഒരു ആവശ്യമായിരുന്നു അല്ലേ? முன்பு விவாகம் அவசியமாயிருந்தது, അതിന്റെ കാര്യങ്ങളും ആവശ്യമായിരുന്നു, அதன் செய்யப்படும் காரியமும் அவசியமானவைகளாயிருந்தது. இப்போ அது ஆവശ്யமான ஆடம்பரமான. இப்பொழுது அவைகள் அவசியத்திற்காக செய்யப்படுகிறதா ஆடம்பரத்திற்காக செய்யப்படுகிறதா? മറ്റുള്ളവരെ വിട്ടുകട്ടെ, மற்றவர்களை விடுவோம், ദൈവ മക്കളെ മാത്രം എടുത്തു നോക്ക്. தேவ ஜனங்களை மாத்திரம் நினைத்து பாருங்கள். കല്യാണ ആഡംബരത്തിന് വേണ്ടി ദൈവ മക്കൾ പൊടിക്കുന്ന ലക്ഷങ്ങൾ എത്രയാണ്? தேவ ஜனங்கள் தங்கள் குடும்பத்தின் விவாகங்களுக்காக அழிக்கிற லட்சக்கணக்கான பணங்கள் எத்தனை குடும்பங்களில் அழிகிறது. സ്ത്രീ ആലയത്തിൽ വരുമ്പോ തലയിൽ തുണി ഇടണം, വേണമോ വേണ്ടേ? ஆலயத்திற்கு ஸ்திரீ வரும்போது தலையில் முக்காடிட வேண்டும், அவசியமா இல்லையா? ഇപ്പൊ കല്യാണത്തിന് നിങ്ങൾ ഒരുക്കി കൊണ്ടുവരുന്ന പെങ്കൊച്ചിന്റെ തലയിൽ എന്തുണ്ട്? இப்பொழுது கல்யாணத்திற்காக ஆயத்தப்பட்டு வருகிற பெண்ணின் தலையில் என்ன உண்டு? ഇവിടെ ഒരു കെട്ട്, അവിടെ നിന്ന് ഒരു നെറ്റ്. இதிலே ஒரு கெட்டு, அங்கிருந்து ஒரு நெட்டு. അത് താഴെ വരെ കിടക്കുന്നേ, அது வீணாக கீழே வர கிடக்குது. ഒരു 6 ഇഞ്ച് ഇവിടെ മാത്രം ഇല്ല, கீழே இவ்வளவு கிடக்குது, தலையில அப்ப നിങ്ങൾ ആലോചിക്കുക, ഇത് പൈശാചികമോ ഇത് ദൈവികമോ? இது பிசாசின் கிரியா அல்லது தெய்வீக காரியமா என்பதை யோசியுங்கள். ഇവൾക്ക് 5 അടി പൊക്കം, இவர்களுக்கு உயரம் 5 அடி. 5 അടി ഈ പിന്നെ നെറ്റ് നീണ്ട് 2 അടി പിള്ളേർ പിടിച്ചോണ്ടിരിക്കുന്നു, ബാക്കി 5 அடி நீளம் போக 2 அடி பிள்ளைகள் பிடிச்சிட்டு வருது பின்னால. ശ്രദ്ധിച്ചോ നിങ്ങൾ? கவனித்தீர்களா நீங்கள்? ഞാൻ പറഞ്ഞത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? நான் உங்களுக்கு சொல்லுகிறது புரிகிறதுண்டா? അപ്പൊ എന്താ ഇവിടെ ഒരു 6 ഇഞ്ച് മാത്രം പോരെ? ഒരു അര അടി എന്താ ഇവിടെ ഇല്ലാത്ത? ஒரு அரை அடி மாத்திரம் அவசியமான இடத்தில் முக்காடிடாமல் என்ன? ഏദനിൽ ആദാമിനെ അവ്വായെയും നിർവാണിയാക്കിയതുപോലെ നമ്മളെ പേഷന്റെ പേരിൽ ഇപ്പൊ നിർവാണിയാക്കിക്കൊണ്ടിരിക്കുക. ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணியாய் சத்துரு மாற்றினது போல இன்று ஃபேஷன் என்கிற வார்த்தைக்குள்ளாக நம்மை நிர்வாணியாக்கி கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂயா. ஹல்லேலூயா.
കഴിഞ്ഞ ദിവസം ഒരു പാസ്റ്റർ എന്നെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ஒரு போதகர் ஒருவர் கடந்த நாளிலும் கூப்பிட்டு என்னிடத்தில் சொன்னார், പാസ്റ്റർ 2 പിള്ളേർക്ക് ഞങ്ങൾ നല്ല കോസ്റ്റ്ലി ഡ്രസ്സ് എടുത്തു വെച്ചിരിക്കുന്നു. 2 பிள்ளைகளுக்கும் நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். അവരുടെ മകളുടെ കല്യാണത്തിന് എൻ്റെ മക്കൾക്ക് 12,000 രൂപയുടെ ഡ്രസ്സ്. அவர்களுடைய மகள் திருமணத்திற்கு என்னுடைய மகள்களுக்கு 12,000 ரூபாய்க்குள்ள வஸ்திரம். ആ 12,000 രൂപ എൻ്റെ കൈ തന്നതിന് എൻ്റെ മോളുടെ കല്യാണത്തിന്റെ എല്ലാ ഡ്രസ്സും ഞാൻ അതുകൊണ്ട് എടുത്തേനെ. அந்த 12,000 என்னுடைய கையில தந்திருந்தா என்னுடைய பிள்ளைகளுக்கான எல்லா திருமண ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து முடித்திருப்பேன். അവരുടെ കല്യാണത്തിനുള്ള ഡ്രസ്സ് ഞാൻ 12,000 ക്ലോസ് ചെയ്തേനെ. அவர்களுடைய மகளுடைய திருமணத்திற்கான வஸ்திரத்தை நான் வேண்டாம் என்று சொல்லி இருப்பேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്തിനാ? ஏன் എന്റെ പിള്ളേർക്ക് അദ്ദേഹത്തിന്റെ മകളുടെ കല്യാണത്തിന് ഡ്രസ്സ് എടുത്തു തരണം? அவர்களுடைய மகளுடைய விவாகத்திற்கு ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு வஸ்திரம் எடுத்து தர வேண்டும்? അത് വേറെ 6 പിള്ളേരുടെ മാച്ചിനുള്ള ഡ്രസ്സ് ഹൗസ് ഇതിന്റെ ഈ ബ്രൈഡ് മെയ്ഡ് എന്ന് പറയും അതിന്. மணப்பெண்ணுக்கு பின்னால ஒரு 6 பேர் போனோம், அதுக்கு ஒண்ணு போல உள்ள ஆட்கள்ல 2 இவங்க பிள்ளைகள், அதனால ட்ரெஸ். കണ്ടാലും ടിൻസ് പോലെയല്ല ഇരിക്കുന്നേ. கண்டால் ഇരട്ട പിള്ളേരെ പോലെ ட்வின்ஸ் போல, இரட்டை பிள்ளைகள் போல தானே என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். 10-24 വയസ്സായി, ഇപ്പോഴും 18 വയസ്സ് തികഞ്ഞതായിട്ട് തോന്നൂല. 24 വയதாகிறது, இன்னும் 18 வயதானது போல தெரியாது. ഇപ്പോഴും VBS-ൽ കളിച്ചുകൊണ്ട് നടക്കുക. இப்பொழுதும் VBS-லே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். അപ്പൻ 52 വയസ്സ് കഴിച്ചിട്ട് കളിക്കുന്നെങ്കിൽ പിന്നെ 21 വയസ്സുള്ള മക്കൾ കളിക്കുന്നതിൽ തെറ്റുണ്ട്. அப்பா 52 வயசுல செய்யும் போது பிள்ளைகள் அதை செய்வது கடினம் அல்ல. അന്ന് ആവശ്യമായിരുന്നു, ഇന്നിപ്പോ ആഡംബരമായി മാറി. அன்று அவசியங்கள், இன்று ஆடம்பரங்கள். നെഹമ്യാവിന് എത്ര നല്ല പദവി കൊടുത്തെങ്കിലും ദൈവിക വിഷയത്തെക്കുറിച്ച് അപ്പോഴും കരയുന്നൊരു നെഹമ്യാവ്. நெகேமியாவுக்கு எத்தனை பெரிய பதவி இருந்தாலும் ஒரு தெய்வீக காரியத்திற்காக அழும் ஒரு நெகேமியா. ശക്തിയോടൊന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കാമോ? ഹല്ലേലൂയ. വല്ലമയോട് ഹല്ലേലൂയ சொல்லாமா? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സർവ്വജാതികളുടെയും ആരാധന ഇടം തകർന്നു കിടക്കുകയാ. സർവ്വ ജനങ്ങളുടെ ആരാധന സ്ഥലം ഉടൈந்து കിടக்கிறது. നിങ്ങളുടെ ആത്മീയ ഗ്രഹം ഇപ്പോ എങ്ങനെ ഇരിക്കുന്നു? உங்களுடைய ஆவிக்குரிய உலகம் நிலை எப்படி இருக்கிறது? നിങ്ങളുടെ ആത്മീയ ഭവനം എങ്ങനെ ഇരിക്കുന്നു? உங்களுடைய ஆவிக்குரிய வீடு எங்கே எப்படி இருக்கிறது? ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലായില്ല നിങ്ങൾക്ക്? உங்களுக்கு புரிந்ததா? നെഹമ്യാവിന് ദൈവം അത്ഭുതം ചെയ്യാൻ കാരണം എന്താ? നെഹേമിയാവിലെ അത്ഭുതത്തെ ദേവൻ செய்ய காரணம் என்ன தெரியுமா? തനിക്ക് കൊടുത്ത അനുഗ്രഹത്തിന്റെ നടുവിലും തനക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന ആശീർവാദത്തിന്റെ നടുവിലും തന്റെ ആത്മീയ ഗ്രഹത്തെ കുറിച്ചുള്ള ചിന്ത അവനെ മതിച്ചുകൊണ്ടിരുന്നു. തன்னுடைய ആവിക്കുரிய ഉലകത്തെ കുറിച്ച ചിന്ത അവനെ നിറപ്പിക്കൊണ്ടിരുന്നത്. ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങളുടെ ആത്മീയ ഗ്രഹത്തെ കുറിച്ച് ചിന്തിക്കാൻ തയ്യാറായി മടങ്ങി വന്നാൽ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അവൻ അത്ഭുതം ചെയ്യും. உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து இந்த ராத்திரி சிந்திக்க நீங்கள் முற்பட்டால் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ശക്തിയോടെ ഹല്ലേലൂയ. ഇവിടെ ഉള്ളവർ മാത്രം ഹല്ലേലൂയ. 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 ഇറങ്ങി തിരിച്ച സമയത്തുള്ള പ്രാർത്ഥന ഇപ്പോൾ ഉണ്ട്. ஆண்டவராக வந்த நாட்களில் இருந்த ஜெபங்கள் இப்பொழுது உண்டா? ആ വീട് എങ്ങനെ ഇരിക്കുന്നു? அந்த வீடு எப்படி இருக்கிறது? ആ വീടിന്റെ വാതിലായ ആരാധന എങ്ങനെ ഇരിക്കുന്നു? அந்த வீட்டின் வாசலாகிய ஆராதனை எப்படி இருக்கிறது? 6:30 കൂട്ടം, 6:30 മണിക്ക് ആരാധന, 6:25 മുഴങ്കാൽ മടക്കിയ നാളുകൾ ഉണ്ടായിരുന്നു. അன்று 6:25 ആലയത്തിൽ മുഴങ്കാൽ പടിയിട്ട നാட்கள் ഉണ്ട്. ആമേൻ. ഭവനത്തിൽ 1 മണിക്കൂർ 1.5 മണിക്കൂർ ഒരു നേരം പ്രാർത്ഥിച്ച സമയമുണ്ടായിരുന്നു. ഒരു നേരത്തിൽ 1 മണി നേരം 1.5 മണി നേരം ജപിച്ച നാட்கள் ഉണ്ട്. അന്നത്തെ പ്രാർത്ഥന എന്താണ്? അன்றைய ஜெபம் என்ன? ദൈവം ഒരു നല്ല വീട് തന്നാൽ, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீட்டை தந்தால், ഒരു റൂം സെപ്പറേറ്റ്, അത് പ്രയർ റൂം, ஒரு അറயை തനിயாக ஜெப അറயாக வைத்தேன். പ്രാർത്ഥന കേട്ട് ദൈവം വീട് തന്നു, പ്രയർ റൂമും തന്നു. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வீட்டையும் கொடுத்தார், ஜெப அறையும் கொடுத்தார். പക്ഷേ ഇന്ന് പ്രാർത്ഥന റൂം പൊടി പിടിച്ചു കിടക്കുകയാ. ஆனால் இன்று ஜெப அறை தூசி பிடித்து கிடக்கிறது. ഇന്ന് രാത്രിയിൽ കരയാൻ തയ്യാറാക. இதை சரி செய்ய இந்த ராத்திரி ஆயத்தப்படு. അയ്യോ, യെരൂശലേം തകർന്നതിനെ ഓർത്ത് നെഹമ്യാവ് കരഞ്ഞതുപോലെ കരയാൻ എത്ര പേർ ഈ രാത്രിയിൽ തയ്യാറാകും? எருசலேம் உடைந்து கிடக்கிறதை நினைத்து அழுதது போல இந்த ராத்திரி உங்களுடைய ஆவிக்குரிய நிலை மங்கி கிடக்கிறதை நினைத்து அழ எத்தனை பேர் ஆயத்தம்? കുഞ്ഞെ പഠിക്കുന്ന കാര്യത്തിൽ നീ പക്ഷേ ആത്മീയ കാര്യത്തിൽ നീ ഓക്കേയാണോ? பிள்ளை, நீ படிக்கிற காரியத்தில் மிக நன்று, ஆனால் ஆவிக்குரிய நிலையில் உன் வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது? സഹോദര സഹോദരി, ഭൗതിക കാര്യത്തിൽ നിങ്ങൾ ഓടുന്നുണ്ട്, അധ്വാനിക്കുന്നുണ്ട്, പക്ഷേ ആത്മീയ വിഷയത്തിൽ എത്ര അധ്വാനിക്കുന്നു? அருமையானவர்களே, உலக காரியங்களுக்காக நீங்கள் ஓடுகிறது உண்டு, ஆவிக்குரிய காரியத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி என்ன? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പഴയ കാലത്ത് നോക്കിക്കേ, பழைய காலத்தை நினைத்து பாருங்கள். സ്മോൾ ഫാമിലി, சிறிய குடும்பம்,
സ്മോൾ ഹൗസ്. சிறிய வீடு. അന്നത്തെ പ്രാർത്ഥന എന്താണ്? அன்றைய ஜெபம் என்ன? കർത്താവേ ഒരു ബിഗ് ഹൗസ് വേണം. ஆண்டவரே ஒரு பெரிய வீடு வேண்டும். ഇപ്പൊ അതവിടെ നാനോ ഫാമിലിയായി. இப்பொழுது குடும்பம் நானோ ஃபேமிலியா மாறி. അതവിടെ ചിന്നതായി. அதை விட மிக சுருக்கமான. പക്ഷേ ഹൗസ് വളരെ ബിഗ് ആയി. இப்ப வீடுகள் பெரியதாகி விட்டது. അന്ന് പ്രയർ ഭയങ്കര വലുതായിരുന്നു. அன்று ஜெபம் மிக பெரிதாயிருந்தது. വീട് ചെറുതായിരുന്നു. வீடு சிறியதாயிருந்தது. ഇന്ന് വീട് വലുതായി. இன்று வீடு பெரியதாயிற்று. ആരാധനയും പ്രാർത്ഥനയും ചെറുതായി. ஜெபமும் ஆராதனையும் குறைந்து போனது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പൊ ടിവി പെട്ടിയുടെ ഫ്രണ്ടില് സീരിയലിന് മുമ്പില് പാട്ടി അഴുതുകൊണ്ടിരിക്കുക. இப்பொழுது டிவி பெட்டிக்கு முன்பாக சீரியலை பார்த்து பாட்டி அழுது கொண்டிருக்கிறது. താത്തയാണെങ്കിലോ தாத்தாவோ രാത്രി 2 മണിക്ക് ഇംഗ്ലണ്ടിൽ നടക്കുന്ന വേൾഡ് കപ്പ് ഫുട്ബോൾ കണ്ടോണ്ടിരിക്കുക. இங்கிலாந்துல நடக்கிற வேர்ல்ட் கப் ஃபுட்பாலை 2 மணிக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കോഹ്ലി ഔട്ടാ ധോണി പിടിക്കുമാ? தோனி பிடிக்குமா? കോഹ്ലി ഔട്ട് ആകുമാ? கோஹ்லி அவுட் ஆவாரா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചെറുപ്പക്കാർ ഇപ്പൊ അതിന്റെ പുറകില. வாலிபர்கள் அதற்கு பின்பாக. അതും കഴിഞ്ഞു. அதை தாண்டியும் ഒരു കാലത്ത് വാട്സാപ്പ് ഭയങ്കര ഫേമസ് ആയിരുന്നു. ஒரு காலத்தில் வாட்ஸ்அப் என்கிறது மிக பிரபலமான ஒன்றாயிருந்தது. நிறைய பேர் ആ ആപ്പിൽ വീണിട്ട് ഇപ്പോഴും ഊരി വന്നിട്ടില്ല. அநேகர் அந்த ஆப்பில் விழுந்தவர்கள் இன்னும் வெளியே வரவில்லை. പിന്നെ അത് കഴിഞ്ഞ ഫേസ്ബുക്ക് ആയി. அதை தாண்டி ஃபேஸ்புக் இருந்தது. ഇപ്പൊ എല്ലാം ഇൻസ്റ്റയിൽ കിടക്കുക. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது. ഫുള്ള് റീൽസിൽ ഓടിക്കൊണ്ടിരിക്കുക. எல்லாம் ரீல்ஸ்ல போயிட்டு இருக்குது. அட ரியல் லைஃபை விட்டுட்டு நீ ரீல்ஸ்ல ஓடாத. உண்மை நிஜ வாழ்க்கையை விட்டு ரீல்ஸில் ஓடிக்கொண்டிருக்காய். അതിന് എത്ര മണി നേരം നിനക്ക് ചെലവഴിക്കാനുണ്ട്? நீ அதற்காக எத்தனை மணி நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறாய். പക്ഷേ അത് ഈ പുസ്തകം വായിക്കാൻ ചെലവഴിക്കുന്നുണ്ടോ? அதை நீ அதற்கு அந்த நேரத்தில் இந்த வேதத்தை வாசிக்க நீ സമയം എടുக்கிறதுണ്ടോ? പ്രാർത്ഥിക്കാൻ സമയമുണ്ടോ? ജപിക്ക നേരമുണ്ടോ? പിള്ളാരെ കുറ്റം പറഞ്ഞ് വീട്ടിൽ ചെന്നപ്പോ അപ്പൻ നോണ്ടിക്കൊണ്ടിരിക്കുക. பிள்ளைகளை குற்றம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தால் அப்பா போனை நோண்டி கொண்டிருக்கிறார். അയ്യോ അമ്മയാതെ അകത്തിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു നോക്കിയപ്പോ പൊരിയലിനിടയിലും അമ്മ അവിടെ. அம்மாவாவது ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் என்றால் அங்க பொரியல் நடக்கிறது, இங்க பார்வை நடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. എത്ര ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ട് ആത്മീയ വിഷയത്തിൽ. ஆவிக்குரிய காரியத்தில் எத்தனை விருப்பம் உண்டு. തകർന്നു കിടക്കുന്ന ആ വീടിനെ കുറിച്ച് വല്ല ചിന്തയുണ്ടോ? உடைந்து கிடக்கிற வீட்டை குறித்த நல்ல சிந்தை உண்டா? ആ മതിലിനെ കുറിച്ച് വല്ല ചിന്തയുണ്ടോ? அந்த மகனை குறித்த நல்ல சிந்தை உண்டா? ആ വാതിലിനെ കുറിച്ച് വല്ല ചിന്തയുണ്ടോ? മതിൽ വാതിൽ அந்த வாசலை குறித்து உங்களுக்கு சிந்தை உண்டா? ആമേൻ. നെഹമ്യാവ് കരഞ്ഞത് അതുകൊണ്ടാണ്. നെഹേമിയ അഴുതത് அதை குறித்து தான். ആത്മീയ തകർച്ചയെ ഓർത്ത് നെഹമ്യാവ് കരഞ്ഞതുപോലെ ആത്മീയ പരാജയത്തെ ഓർത്ത് ഇന്ന് രാത്രിയിൽ കരയാൻ തയ്യാറാകണം. ஆவிக்குரிய தகர்வை குறித்து നെഹേമിയ அழுதது போல ஆவிக்குரிய அழிவை குறித்து இந்த நாளிலும் நீங்கள் அழ வேண்டும். അതുകൊണ്ടാണ് ദൈവം അവർക്ക് അത്ഭുതം ചെയ്തു കൊടുത്തത്. அதன் நிமித்தமாக தான் தேவன் அங்கே அற்புதம் செய்தார். ഞാൻ പ്രിയ കുഞ്ഞുങ്ങളോട് പറയുന്നു, அருமையானவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். നിങ്ങളുടെ മാതാപിതാക്കൾ ജീവിച്ച ഒരു കാലഘട്ടത്തിലല്ല നിങ്ങൾ ജീവിക്കുന്നത്. உங்கள் பிதாக்கள் வாழ்ந்த காலத்தில் அல்ல இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற വളരെ காலம். പ്രയാസമുള്ള ഒരു കാലഘട്ടത്തിലാണ് നിങ്ങൾ ജീവിക്കുന്നത്. மிக நெருக்கமான காலத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ഒരു എക്സാമ്പിൾ പറയാം. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். നിങ്ങൾക്കൊരു കുഞ്ഞ് ജനിച്ചപ്പോൾ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தபோது ആശുപത്രിയിൽ വരുന്നതിന് മുമ്പ് மருத்துவமனைக்கு வரும் முன்பாக ആശുപത്രിയിൽ നിന്ന് ഡിസ്ചാർജ് ആയി വീട്ടിൽ വരുന്നതിന് മുമ്പ് வீட்டுக்கு பிள்ளை பெற்று வீட்டுக்கு திரும்பும் முன்பாக ഒരു നേഴ്സ് ഒരു പേപ്പർ കയ്യിൽ തന്നിരിക്കുമല്ലോ. ஒரு மருத்துவச்சி ஒரு பேப்பர் ஒன்றை ஒரு காகிதத்தை தந்திருப்பார்கள். ഓ ഇവർക്ക് ആർക്കും പേപ്പർ കിട്ടിയില്ല. இவர்களுக்கு யாருக்கும் அந்த பேப்பர் கிடைக்கவில்லை. ശരി, മன்னிക്കണം, மன்னித்து விடுங்கள், ഞങ്ങൾക്കൊരു പേപ്പർ തരും. எனக்கு ஒரு பேப்பர் தந்தார்கள். കൊച്ചിൻ്റെ പേര് ഇംഗ്ലീഷിൽ മലയാളത്തിൽ വടിവത്ത രൂപത്തിൽ എഴുതി കൊടുക്കണം. பிள்ளையுடைய பெயரை ஆங்கிலத்தில் தாய்மொழியில் எழுதி கொடுக்க வேண்டும். ഇവിടെ എല്ലാം റഡാർ മൂലം എഴുതും, ഞങ്ങൾക്ക് പേപ്പറിലാണ് എഴുതുന്നത്. எங்களுக்கெல்லாம் பேப்பர்ல தான் எழுதணும், இவங்களுக்கெல்லாம் ரேடார்ல எழுதுவாங்களா என்னவோ தெரியல. അതിൻ്റെ പേര് കറക്റ്റാக എഴുതി കൊടുക്കണോ? அந்த குழந்தையினுடைய பெயரை சரியாய் எழுதி கொடுக்க வேண்டும். ഇല്ല, നെയിം, பெயர், അടുത്തത് ജെൻഡർ അല്ലെങ്കിൽ സെക്സ് അല്ലേ, என் ஆணா பெண்ணாங்கிறது பாலினம். ഇതിൽ വരണമോന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் இங்கே இருக்கிறதா என்று. ഇല്ല, ഇതിൽ കൂടെ ഇത് പറയാമോന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. நான் இன்னும் கூட இதை சொல்லலாமா என்று எனக்கு தெரியவில்லை. ഇപ്പൊ അത് പാടില്ല. இப்பொழுது அதை சொல்லுவதில்லை. അറിയാമോ? தெரியுமா? ഇപ്പോഴത്തെ കരിക്കുലത്തിൽ അതുണ്ട്. இப்போ இருக்கிற பாட புஸ்தகத்தில் உண்டு. അവൾ വളർന്നതിന് ശേഷം തീരുമാനിക്കണം അവൻ ആണാ പെണ്ണാ.
பிறந்த உடனே தீர்மானிக்க முடியாது. அவர்கள் வளர்ந்த பின் தாங்களாக முடிவு பண்ணி கொள்வார்கள் நான் ஆணா பெண்ணா என்று. இப்போ ஒரு புதிய குரூப் உண்டு, LGBTQ. LGBTQ என்கிற ஒரு புதிய குழு உண்டு. அவர் கோடதியில் கேஸ் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தில் மദ്രാസ് ഹൈക്കോടതി தீர்ப்பு கல்பிച്ചു. ஒரு நிலையில் சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ശ്രദ്ധിച്ചേ, கவனியுங்கள். അവരെന്താ പറയുന്നത്? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ഇപ്പൊ എന്നെ കണ്ട ആണായിട്ടല്ലേ തോന്നണേ? என்னை பார்த்தால் ஆண் என்று தானே தெரிகிறது. സംശയമുണ്ടോ? சந்தேகமுண்டா? നിങ്ങൾ മുഴിക്കുന്ന കാണുമ്പോ എനിക്ക് நீங்கள் முழிக்கிறதை பார்த்தால் எனக்கு சந்தேகமாய் தெரியும். അവര് പറയുന്നത്, அவர்கள் சொல்லுகிறது അങ്ങനെയല്ല, அப்படி அல்ல. ഞാൻ തീരുമാനിക്കണ ആണാണോ പെണ്ണാണോ? நான் தான் என்னை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், நான் ஆணா பெண்ணா. അപ്പൊ ഞാൻ സ്കൂളിൽ പോകുമ്പോ എവിടെ ഇരിക്കണോ? அப்பொழுது நான் பள்ளிக்கூடம் போனால் எங்கே உட்காருவது? ഇത് എവിടെ കൊണ്ട് എത്തിക്കും നമ്മുടെ നാടിനെ? எங்கே நம்முடைய நாடு செல்கிறது? ഇത് എവിടെ കൊണ്ട് എത്തിക്കും നമ്മുടെ നാടിനെ? இது எங்கே கொண்டு நம்மை நிறுத்த போகிறது? അങ്ങനെ ഒരു കാലഘട്ടത്തിലാണ് നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങൾ ജീവിക്കാൻ പോകുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் வாழ போகிறார்கள். നിനക്ക് പ്രാർത്ഥന ആരാധന ഉപവാസം ഇല്ലാതെ മുമ്പോട്ട് പോകാൻ പറ്റുമോ? ஜெபம் உபவாசம் ஆராதனை இல்லாமல் முன்னால் செல்ல முடியுமா? നിങ്ങളുടെ തലമുറകളെ അങ്ങനെ വളർത്തിയെടുക്കാൻ നിങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നുവോ? உங்களுடைய தலைமுறைகள் அவ்விதமாக வாழும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ ആത്മീയ ഗ്രഹത്തെ കുറിച്ച് ഒന്ന് ചിന്തിക്കുക. உங்கள் ஆவிக்குரிய உலகத்தை குறித்து சற்று சிந்தியுங்கள். രണ്ടാമത്തെ അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ, இரண்டாவது காரியத்திற்கு வரும்போது, അങ്ങനെ ആ നല്ല പ്രവൃത്തിക്ക് വേണ്ടി അവർ അന്യോന്യം ധൈര്യപ്പെടുത്തി. அவர் நல்ல ஜெபத்திற்காக ஒருமனப்பட்டான். ആ നല്ല പ്രവൃത്തിക്ക് വേണ്ടി, நல்ல வேலைக்காக ஒருமனப்பட்டான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. രണ്ടാം അധ്യായത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത്, இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், അവർ ഐക്യപ്പെട്ടു, ஒருமனப்பட்டான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അത്ഭുതം നടക്കേണ്ട രണ്ടാമത്തെ കാരണം, அற்புதம் நடக்க இரண்டாவது காரணம், അവർ ഐക്യപ്പെട്ടു. அவன் ஒருமனப்பட்டான், ஐக்கியப்பட்டான். ഈ കാലഘട്ടത്തിന്റെ ഒരു പ്രത്യേകതയാണ് ഐക്യത നഷ്ടപ്പെടുക. இக்காலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமானது என்னவென்றால் ஐக்கியம் அழிந்து போகிறது. പിശാച് ഏറ്റവും അധികം ഈ കാലഘട്ടത്തിൽ പോരാടുന്നത് രണ്ട് സ്ഥാപനങ്ങളോടാണ്. பிசாசு அதிகமாக போராடுகிற நிலைகள் ரெண்டு സ്ഥാപനങ്ങളോടാണ്. ரெண்டு ஸ்தாபனங்களோடு அவன் போராடுகிறான். ഒന്ന് ദൈവത്താൽ സ്ഥാപിക്കപ്പെട്ട കുടുംബം, ஒன்று தேவனால் நிறுத்தப்பட்ட குடும்பம், ഒന്ന് കർത്താവ് തന്നെ രക്തം ചിന്തി സമ്പാദിച്ച സഭ, இன்னொன்று கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ഇത് சபை. രண்டைയും എളുപ്പം അഴിക്കാൻ അവൻ തിരഞ്ഞെടുത്ത ഒരു ടൂള്, அவன் இந்த ரெண்டையும் அழிப்பதற்காக எடுத்த ஆயுதம் என்னவென்றால், ആമേൻ, അവിടെ ആമേൻ പിരിവിനെ കൊണ്ടുവരിക, பிரிவினையை கொண்டு வரும்படி രണ്ടാക്കി മാറ്റിക്കളയുക, ஒன்றை இரண்டாக திரித்து மாற்றுவது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കർത്താവ് തന്നെ പറഞ്ഞില്ലേ, ஆண்டவரே சொன்னார், മുപ്പിരി ചരട് അറ്റുപോകത്തില്ല. முப்பரி நூல் அறாது. ഹസ്ബൻഡ് വൈഫ് ദൈവം, புருஷன் மனைவி தேவன். അവരുടെ ഐക്യതയാണ് അവിടെ അത്ഭുതങ്ങൾ നടത്തിക്കുന്നത്. அவருடைய ஐக்கியத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். നമ്മൾ അപ്പോസ്തല നടപടികളിൽ വായിക്കുന്നു, அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், അവർ കൂടിയിരുന്ന സ്ഥലം കുലുങ്ങി, அவர்கள் கூடியிருந்த அசைந்தது. അവിടെ അത്ഭുതങ്ങൾ നടന്നു, அங்கே அற்புதங்கள் நடந்தது, അടയാളങ്ങൾ നടന്നു, அடையாளங்கள் நடந்தது, വീര്യപ്രവർത്തികൾ നടന്നു. വീര്യപ്രവർത്തികൾ, அநேக അത്ഭുതങ്ങൾ கிரியைகள் അത് நடந்தது. എങ്ങനെ? அது எவ்விதமாய் நடந்தது? അതിന് മുൻപ് എഴുതിയിരിക്കുന്നു, அதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது, കൂടി വന്നവർ, கூடி வந்தவர்கள் ഏക മനസ്സ്, ஒரு மனதோடு கூட, ഏക ഹൃദയം, ஒரே இருதயத்தோடு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കുടുംബത്തിനകത്ത് ഐക്യത ഉണ്ടെങ്കിലേ അത്ഭുതം നടക്കൂ. குடும்பத்துக்குள்ளாக ஐக்கியம் இருந்தாலே அற்புதம் நடக்கும். സഭയിൽ 5 50 500 എന്നുള്ളതല്ല, ഉള്ള അത്രയും പേർ ഒരു മനസ്സോടെ നിന്നാൽ സഭയിൽ അത്ഭുതങ്ങൾ ദൈവം ചെയ്യും. 5 നபர்களோ 50 നபர்களോ 500 നபர்களோ என்பது காரியமல்ல, இருக்கிறவர்கள் ஒருமனப்பட்டால் அற்புதம் நடக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 52 ദിവസം കൊണ്ട് അത്ഭുതം ചെയ്തതിന്റെ രണ്ട് കാരണങ്ങൾ ഞാൻ നിങ്ങളോട് പറഞ്ഞു. 52 நாட்களுக்குள்ளாக பெரும் அற்புதத்தை செய்ய 2 காரணங்களை உங்களோடு சொன்னேன். ഒന്ന്, അവരുടെ ആത്മീയ അവസ്ഥയെ അവർ തിരിച്ചറിഞ്ഞു, அவருடைய ആവിക്കുரிய நிலையை உணர்ந்தார்கள். രണ്ട്, ആമേൻ, അവരുടെ ഇടയിലെ ഭിന്നത അവർ കണ്ടുപിടിച്ച് അവർ ഒരു മനസ്സായി വന്നു. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். അവിടെ ദൈവം അത്ഭുതങ്ങളെ ചെയ്തു. அங்கே தேவன் அற்புதங்களை செய்தார். രാത്രി നമ്മൾ ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. ராத்திரி ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். പ്ലീസ് സ്റ്റാൻഡ് അപ്പ്. ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിന്ന് ഒരു മിനിറ്റ്, 1-2 മിനിറ്റ് ഒന്ന് എഴുന്നേറ്റ് നിൽക്കാമോ? இருக்கிற இடத்திலிருந்து 1-2 நிமிடங்கள் எழும்பி நிற்போம். Come on, all of you, എല്ലാവരും ചേർന്ന്. எல்லாரும் சேர்ந்து ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആമേൻ. നെഹമ്യാവിന്റെ ജീവിതത്തിൽ അത്ഭുതം ചെയ്ത ദൈവമേ, എന്റെയും ജീവിതത്തിൽ ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ എന്ന് നെഹമ്യാവിൻ வாழ்க்கையில் அற்புதம் செய்த തയ്യാറാകുമോ? தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டுமே എന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ ആര് തയ്യാറാകും? யார் அதை அபிதமாய் ஜெபிக்க കർത്താവ് എന്റെ ஆயத்தப்படுவது? കുടുംബത്തിൽ ഒരു അത്ഭുതം ചെയ്യണം, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய എന്റെ வேண்டும். തലമുറയുടെ ജീവിതത്തിൽ ഒരു അത്ഭുതം ചെയ്യണം. என் தலைமுறைகளுக்கு தேவன் ஒரு എനിക്ക് அற்புதத்தை അത്ഭുതം കാണണം, எனக்கு அற்புதத்தை பார்க்க എനിക്ക് வேண்டும். ആ
വിടുതൽ കാണണം. எனக்கு விடுதலையை பார்க்க வேண்டும். എന്റെ മരണത്തിന് മുൻപ് എന്റെ കണ്ണുകൾ അത് കാണണം. என் மரணத்துக்கு முன்பாக என் கண்கள் வந்து அதை காண வேண்டும். എന്റെ കരങ്ങൾ അത് അനുഭവിക്കണം. என் கரங்கள் அதை பார்க்க എന്റെ அனுபவிக்க வேண்டும். കാതുകളിൽ അത് കേൾക്കണം. என் காதுகள் அதை கேட்க வேண்டும். സഹോദരാ നീ കാണും. സഹോദരനെ നീ അത് കാണും. சகோதரரே நீ அதை பார்க்க போகிறாய். സഹോദരിയെ നീ അത് കേൾക്കും. சகோதரியே நீ அதை கேட்க போகிறாய். കുഞ്ഞേ നീ അത് അനുഭവിക്കും. பிள்ளையை நீ அனுபவிக்க போகிறாய். ഇന്ന് രാത്രിയിൽ എത്ര പേർ പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാകും? இந்த ராத்திரி எத்தனை பேர் செபிக்க ആമേൻ. ஆயத்தப்படுகிறீர்கள்? അന്ന് പ്രവർത്തിച്ച അതേ ദൈവം ഇന്ന് രാത്രിയിൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. അന്ന് പ്രവർത്തിച്ച അതേ ദൈവം ഇന്ന് രാത്രിയിൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. அன்று கிரியை செய்த அதே ஆண்டவர் இன்றும் கிரியை செய்து ഇന്ന് கொண்டிருக்கிறார். രാത്രിയിൽ ഇത് ആമേൻ വിവിധ ഇടങ്ങളിൽ നിന്ന് കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, பல இடங்களில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற നിങ്ങൾ ഇരിക്കുന്ന ഇടത്ത് അത്ഭുതം ചെയ്യാൻ എന്ന ദൈവ സർവശക്തൻ ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உங்கள் வாழ்வை தேவனிடத்தில் അതരങ്ങളെ തുറന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാക. நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்க വായികളെ തുറന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാക. உங்களுடைய வாயை திறந்து ஜெபிக்கிறதற்கு ஆயத்தப்படுங்கள், ஜெபியுங்கள். കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു നിങ്ങൾ അത് അറിക്കയിടാൻ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ഇല്ല, ஜெபியுங்கள். കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു നിങ്ങൾ അത് അറിക്കയിടണം. தேவன் விரும்புகிறதை நீங்கள் உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்யுங்கள். നിങ്ങൾ പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കുക. நீங்கள் சொல்லி 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 ஜெபியுங்கள். രാത്രിയിൽ കുഞ്ഞ് നീ പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കുക. அருமையான மகளே அதை சொல்லி 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 ஜெபி. ആൺകുട്ടികളുടെ ഭാഗത്ത് കുഞ്ഞുങ്ങളെ അത് പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കുക. அருமையான வாலிபர்களே நீங்கள் அதை சொல்லி 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 ஜெபியுங்கள். ആമേൻ. അവരുടെ ജീവിതത്തിൽ ദൈവം അത്ഭുതം ചെയ്യാൻ രണ്ട് കാരണങ്ങൾ ഞാൻ പറഞ്ഞു. அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கான ரெண்டு காரணங்களை நான் உங்களோடு சொன்னேன். ഒന്ന്, ഉടഞ്ഞു കിടന്നവരുടെ ആത്മീയതയെ അവർ പണിയാനും ആമേൻ അവർ ആഗ്രഹിച്ചു. உடைந்து போன ஆவிக்குரிய காரியத்தை சீர் செய்யும்படியாக அவர்கள் നഷ്ടപ്പെട്ടു പോയ പ്രാർത്ഥനയെ കുറിച്ച് അവർ ചിന്തിച്ചു. ஜெபத்தை கொண்டு அதை செய்தார்கள். ആരാധന നഷ്ടപ്പെട്ടതിൽ മടങ്ങി വരാൻ അവർ ആഗ്രഹിച്ചു. ஆராதனையில் அழிந்து போன காரியங்களை மறுபடி திருப்பி கொண்டு வந்தார்கள். ആമേൻ. അവരുടെ ഇടയിലെ ഭിന്നതകൾ മാറ്റി ഒരുമനപ്പെടാൻ അവർ തയ്യാറായി. அவர்கள் அதன் பின்பாக பிரிவினைகளை மாற்றி ஒருமனப்பட ஆயத்தப்பட்டார்கள். രാത്രിയിൽ കർത്താവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി വൻ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிறதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். എല്ലാവരും വായികളെ തുറന്ന് யாவரும் வாயை திறந்து അല്പനേരം ഒരുമിച്ച് அனைவரும் ஒருமித்து ഈ സമയം നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയുടെ ശബ്ദമല്ലാതെ വേറൊന്നും ഇവിടെ വേണ്ട. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சத்தம் அல்லாமல் ஜெப சத்தம் அல்லாமல் வேறு ஒன்றும் வேண்டாம். ശബ്ദം ഉയരട്ടെ. உங்கள் ஜெப சத்தம் உயரட்டும். ഹൃദയത്തിന്റെ ആഴത്തിൽ നിലവിളിക്കുക. உங்கள் உள்ளத்திலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுங்க. ആഴത്തിൽ നിലവിളിക്കുക. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ആ വഴിയരികിൽ നിന്ന് നിലവിളിച്ച മനുഷ്യനെ അടുക്കിലേക്ക് ഇറങ്ങി വന്നതുപോലെ, அந்த வழி அருகே இருந்து கூப்பிட்டு கொண்டிருந்த மனுஷனின் அருகில் அவர் வந்தது போல അവന്റെ ആവശ്യം അധികമായിരുന്നു. அவனுடைய தேவை அதிகமாயிருந்தது. അവന്റെ നിലവിളിയും അധികമായിരുന്നു. அவனுடைய கூப்பிடுதலும் அதிகமாயிருந்தது. നിങ്ങളുടെ ആവശ്യം വലുതെങ്കിൽ உங்களுடைய தேவை மிகுதியானதானால் നിങ്ങളുടെ നിലവിളിയും ഉയരും. இப்பொழுது உங்களுடைய சத்தம் உயரட்டும். ആ നിലവിളിയുടെ ഒടുവിൽ ഒരു വിടുതൽ ഉണ്ട്. அந்த கூப்பிடுதலின் நடுவில் ஒரு விடுதலை உண்டு. അവൻ ഇന്ന് രാത്രിയിൽ വിശ്വാസത്താൽ നിന്റെ അരികിലൂടെ കടന്നു പോവുകയാണ്. இந்த ராத்திரி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் அருகில் தான் அவர் கடந்து வருகிறார். നിങ്ങളെ ഒന്ന് തൊടാൻ അവന് കഴിയും. உங்களை தொடுவதற்கு அவரால் முடியும். തൊട്ട് ബലപ്പെടുത്താൻ കഴിയും. தொட்டு பலப்படுத்த முடியும். അവൻ തൊട്ടാൽ அவர் தொட்டால் അവൻ വിടുതൽ സംഭവിക്കും. நிச்சயம் விடுதலை நடக்கும். അവൻ വലിയ അത്ഭുതങ്ങൾ നടക്കും. நிச்சயமாய் அற்புதங்கள் ഈ நடக்கும். രാത്രിയിൽ വിശ്വസിച്ചുകൊണ്ട് പറ. இந்த ராத்திரி வேளையில் விசுவாசத்தோடு യേശു തൊട്ടവന് സൗഖ്യം. இயேசு தொட்டால் விடுதலை சுகம். യേശുവിനെ തൊട്ടവനും സൗഖ്യം. இயேசுவை தொட்டாலும் சுகம். ഇന്ന് രാത്രിയിൽ രണ്ടിനും സൗഖ്യമുണ്ട്. இந்த ராத்திரி இரண்டிலும் சுகம் உண்டு. അമ്മയുടെ പ്രാർത്ഥനയെ കുറിച്ച്, ആരാധനയെ കുറിച്ച്, നഷ്ടപ്പെട്ടു പോയതിനെ കുറിച്ച് അനുഭവിക്കും. എന്റെ പ്രാർത്ഥന എങ്ങനെ ഇരിക്കുന്നു? உன் ஜெபம் எவ்விதமாயிருக்கிறது? എന്റെ ആരാധന എങ്ങനെ ഇരിക്കുന്നു? உன்னுடைய ஆராதனை எவ்விதமாயிருக்கிறது? എന്റെ ഉപവാസം എങ്ങനെ ഇരിക്കുന്നു? உன்னுடைய உபவாசம் எவ்விதமாயிருக்கிறது? എന്റെ വേദവാചന എങ്ങനെ ഇരിക്കുന്നു? என்னுடைய வேத வாசிப்பு எவ்விதமாயிருக்கிறது? എന്റെ കുടുംബത്തിൽ പിരിവിനയുണ്ടോ? குடும்பத்துக்குள்ள பிரிவினை இருக்கிறதோ? സഭയ്ക്കകത്ത് പിരിവിനയുണ്ടോ? எதை குறித்து? ആമേൻ. ഞാൻ മുഖാന്തരം സഭയ്ക്കകത്ത് എന്തെങ്കിലും പിരിവിനയുണ്ടോ? சபைக்குள்ள ஏதேனும் பிரிவினை இருக்கிறதோ? ഞാൻ
മുഖാന്തരം എന്തെങ്കിലും പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടോ? ഏതേനും ഉங்களுக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டோ? பிரிவினை രാത്രിയിൽ കർത്താവേ ഞാൻ മടങ്ങി വരുന്നു. இந்த ராத்திரி நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. ഞാനൊന്ന് മടങ്ങി വരുന്നു. நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ. ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே. ഓരേ ബാലാദാരാലാരാ ഖാദുരാലാരാബാബാ. ആമേൻ 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 ஆமென். அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்களாக. தேவனுடைய அதிசயம் நடப்பதாக. ஹalleluya. தன்னை மறந்து தன்னுடைய உலக காரியங்களை மறந்து தகர்ந்து கிடக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து இந்த ராத்திரி அழுகிறவர்கள் உண்டானால் நெகேமியாவுக்கு அற்புதங்களை செய்தவர் இந்த ராத்திரி உனக்கும் செய்கிறார். இந்த ராத்திரி உனக்கும் செய்கிறார். இந்த ராத்திரி உனக்கும் செய்கிறார். எருசலேமே, நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ராலமகாலரா ஷபலரா. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறவனுடைய சத்தத்தின் அருகிலே கடந்து வந்தவர் இந்த ராத்திரி உன் கூப்பிடுதலுக்காக யார் இங்கே கூப்பிடுகிறார்களோ, இங்கே யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எனக்கு தெரியாது. நீ கூப்பிடுகிற உன் சத்தத்திற்காக ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ராலகா இயேசுவே 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 என் இயேசுவே. அவர் நாமத்தை கூப்பிடுகிற சிலருக்காக, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற சிலருக்காக, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசுவே இயேசுவே. ரபபபபல ரகலது ஷபுரபலரா துலரகலது கபுலபல ரகலது ஷபுரபல ரகலரா துலரகலது ஷபுரபலரா. உனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்பதல்ல, உனக்கு எவ்வளவு தெய்வ பயம் இருக்கிறது என்பதை பார்க்கிறார். அவருக்காக நீ காத்திருக்கிறது உண்டான உன்னை உயர்த்த அவர் காத்திருக்கிறார். அவருக்காக நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது உண்டானால், ஓ அவருக்காக நீ காத்திருக்கிறது உண்டானால் உன்னை உயர்த்துவதற்காக அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். இயேசுவே இயேசுவே. ரபபஹலரகா துலரகலது ஷபலரகலரா. நெகேமியாவே, நெகேமியாவே, நீ அரண்மனையில் செய்திருந்த பணியை விட நீ எருசலேமிலே செய்ய போகிற பணி பெரிதா இருக்க போகிறது. நீ அரண்மனையில் செய்து கொண்டிருந்த பணியை விட உன்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு பெரியது. இயேசுவே இயேசுவே. உரலப கபல ரகலது ஷபுரபலரா துலரகலரா. இதற்கு முன்பாக நீ உலகத்திற்காக செய்து கொண்டிருந்த காரியத்தை விட தேவன் உன்னை கொண்டு தம்முடைய ராஜ்யத்திற்காக செய்ய போகிற காரியம் மிக பெரிதா இருக்க போகிறது. இயேசுவே, தன்னை மறக்கிறவர்களை கொண்டு தேவனுடைய வேலை நடக்க போகிறது. இயேசுவே. ஓ glory glory. நீ தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்ட நாட்கள் விருதாவாய் போவதில்லை. நீ விரும்பினதை உன் தகப்பனால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம், உன் தாயினால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். உன் பரம தகப்பன் திறக்கிற வாசல் அது ஆச்சரியமாயிருக்க போகிறது. இந்த நாள் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த நீ விசுவாசத்தோடு, என் வாழ்க்கை உன் கரத்திலே இயேசுவே. ரபலஹ ஷபுல ரகலரா
நீ மாம்சத்தோடும் இரத்தத்தோடு போராடி கொண்டிருக்காது. உன்னை உயர்த்துகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஓ வீட்டில் இருக்கல, பரலோகத்தில் இருக்கிறார். உன் தகப்பனோ தாயோ அல்ல, உன்னை ரட்சித்திருக்கிறவரோ நீ சேவிக்கிறவருமான தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பெற்றுக்கொள்ளாமல் நான் போகிறதில்லை. தேவனிடத்தில் இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தை பெறாமல் நான் போகிறதில்லை. இந்த ராத்திரி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இந்த ராத்திரி ஒரு அற்புதம் எனக்கு உண்டாகட்டும். என் சமீபமாய் வருகிறவர் என்னை கடந்து போகும் முன்பாக என் வாழ்க்கையை எழுப்பி விடுவாராக. என்னை விட்டு அவர் கடந்து போகும் முன்பாக என்னை தூக்கி விடுவாராக. உன் வாழ்க்கையை தொடுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். நீ காணாததை காண்பாய், நீ எதிர்பார்த்திருக்கிறதை காண்பாய். நீ கண்ணீரோடு சொன்னதை களிப்போடு பெறுவாய். நீ கண்ணீரோடு சொன்னதை களிப்போடு காண்பாய். ஆனந்த கண்ணீரை சிந்தும் நாட்கள் வரும். இன்று அழுகை புலம்பலோ. இயேசுவே, அற்புதங்களை செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நான் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நிச்சயமான கிரியைகளை செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய சுகத்தை மறந்து I have settled in my life. என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றிலும் நான் சரியாக நல்ல நிலைக்கு வந்துவிட்டேன் என்று பூமிக்குரிய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த நெகேமியா அசாதாரணமான அற்புதங்களை தன் வாழ்க்கையில் பெரும்படியாக இடிந்து கிடக்கிற எருசலேமின் அலங்கத்தை குறித்து கேட்டபோது அழுது மன்றாடினதை கேட்டேன். ஆண்டவரே, 52 நாட்களுக்குள்ளாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. இந்த ராத்திரி வேளையிலும் தகர்ந்து போன தங்கள் ஜெப வாழ்க்கையை, தகர்ந்து போன தங்கள் ஆராதனைகளை, தகர்ந்து போன தங்களுடைய வேத வாசிப்பை, தகர்ந்து போன கர்த்தருடைய ஊழியங்களில் பங்கெடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை திரும்ப சீர்படுத்தும்படியான ஒரு பாரத்தை கொடுத்து இந்த ராத்திரி விண்ணப்பம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் கர்த்தரால் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. வெறுமையாய் அனுப்புவதில்லை. உம்முடைய நன்மையை நிச்சயத்தோடு கூட ராத்திரி நீர் அனுப்புகிறதற்காக நன்றி சொல்லுங்கள். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய கரத்தில் எங்களை தருகிறோம். உம்முடைய தாசனை நீர் அனுப்பி, உம்முடைய தாசனை நீர் எங்களுக்கு அனுப்பி, உம்முடைய வேலைக்காரரை நீர் எங்களுக்கு அனுப்பி, ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை சில குடும்பங்களில் பெற்றுக் கொள்ளும்படியான வழியை காண்பித்து அதற்குள்ள நடத்தும்படியாக செய்தீரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை தொடர்ந்து விளங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். நாளை பரிசுத்த ஆராதனை மற்றும் ராத்திரி கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தினால் உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நன்மை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். கன மகிமையை உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.